கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து வரவிருக்கிறேன். கர்த்தர் ஒருவரையும் ஆஸ்வதிப்பாருங்க. ஹல்லேலூயா. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாயே, மகிமையின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், கொன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், கொன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை எகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே, பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேதன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், செய்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆராத காயங்கள் ஆறும், ஆரோக்கிய
சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த 2026 வருஷத்தினுடைய இந்த மார்ச் மாதத்திலேயும் நித்தியராஜன் பூர்ண சுவிசேஷ சபையாகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் 20ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். 20ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இம்மட்டமாய் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை நடத்தி வருகிற உங்களுடைய தயவுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இப்போதும் இந்த வருஷத்தில் இந்த 2026 வருஷத்தினுடைய இந்த மார்ச் மாதத்தில் நித்தியராஜ பூர்ண சுவிசேஷ சபையாகி எங்களுக்கு நீங்கள் தந்திருக்க இந்த வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரே ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்களோடு கர்த்தர் தேவரே எங்களோடு நீங்கள் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரே உடைய வாக்குத்தத்தம் எல்லாம் கிறிஸ்துவுக்கு ஆமீன் என்றும் இருக்கிறது. வேதம் சொல்லுகிற இசைமிகு சொன்ன நல் வார்த்தை ஒன்றாகிலும் தவறி போகவில்லை, அது எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லப்பட்டிருக்க ஆண்டவரே. தேவர் அப்படியா நீ கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதம் முழுவதும் மாதம் வரை நாட்கள் முழுவதும் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றி எங்களை ஆசீர்வதிங்க. இது பார்க்க கேட்க ஒவ்வொருக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் நாமே ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிக்கிறேன். 20ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தில் நம்ம ஒரு வாக்குத்தத்த ஒரு வார்த்தையாக ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், முறிந்து விழ பண்ணுகிறவர். ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லாமே ஹல்லேலூயா. அங்கே பார்க்கிறோம், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நமக்கு எதிராக இருக்கிற காரியத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் முறிந்து விட பண்ணுவார். ஹல்லேலூயா. அதேபோல நம்ம நெருக்குகிற நம்ம வேதனைப்படுத்துகிற எந்த காரியமாக இருந்தாலும் அவர் அது எல்லாவற்றையும் அவர் முறிந்து விட பண்ணுகிறவர். எதற்கென்றால் நாம் எழுந்து நிற்கும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் எனக்கு எதிராக இருக்க காரியம்லாம் முறிந்து விடணும். அப்போ தான் நம்மளால் நிற்க முடியும். கர்த்தர் அதை இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களை ஒவ்வொருக்கும் ஆண்டவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எழுந்து நிற்கக்கூடாதபடிக்கு, எழுந்து நிமிர்ந்து நிற்கக்கூடாதபடிக்கு என்னென்ன காரியம்லாம் உங்கள் வாழ்க்கையில் எதிராக நின்று கொண்டு இருக்கிறதோ, எதிராக இருந்து கொண்டு இருக்கிறதோ, கர்த்தர் அதெல்லாம் இந்த மாதத்தை அதை முறிந்து விட பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முறிந்து விட பண்ணுகிறவர். அப்படின்னா அந்த காரியத்தை எல்லாம் ஆண்டவர் பலனற்று போக பண்ண போகிறார். மறுபடியும் அது எழுந்திருக்கக்கூடாது. அப்படி எதிர்த்து நிற்கிற எதிராக இருக்க காரியங்கள் மறுபடியும் அது எழும்பக்கூடாதபடிக்கு அதை பலனற்று போக பண்ணுகிறவர், அதை அடங்கி போக பண்ணுகிறவர், அதை விடாய்த்து போகும்படியாய் ஆண்டவர் இந்த மாதத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அதில் விசுவாசிங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை இது வரைக்கும் சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்து எதிர்த்து நின்று கொண்டு இருக்கலாம், அல்லது சில காரியங்கள் எழும்பலாம். ஆனால் என்னமாக இருந்தாலும் கர்த்தர் அதை முறிந்து விட பண்ணுவார். ஹல்லேலூயா. முறிந்து விட பண்ணுகிறவராய் நம்மோடு கூட இருந்து இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். அதனால் நம்ம விசுவாசியம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றி அந்த முறிந்து விட பண்ணுகிற காரியத்தெல்லாம் கர்த்தர் செய்து நம்மை எழுந்து நிற்கும்படி கர்த்தர் செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு 3 காரியத்தை இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம்.
போகிறோம். முறிந்து விட பண்ணுகிறவர் எதையெல்லாம் அவர் முறிந்து விட பண்ண போகிறார் என்று சொல்லி ஒரு 3 காரியத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக ஒரு சில வசனங்களை பார்ப்பிறானால் வசனம் டியாய் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம், அங்கே அந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், பலவான்களின் வில் முறிந்தது என்று சொல்லி. பலவான்களின் வில் முறிந்தது. பலவான் எனக்கு எதுதான் இருக்கிற பலவான்களை போல இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் முறிந்து விட பண்ணி அவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எந்த காரியம், உங்கள் தனிப்பட்ட காரியமாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தின் காரியமாக இருக்கலாம், அல்லது உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் ஸ்கூலில், காலேஜஸில், அல்லது ஆவிக்குரிய ஜீவியத்தில், ஊழியத்தின் காரியங்களிலே எதெல்லாம் உங்களுக்கு விரோதமாக பலவான்கள் அல்ல பலத்த காரியமாக இருக்கிறதோ அதெல்லாம் கர்த்தர் முறிந்து விட பண்ணி அவர் உங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்ய போகிறார். உபாகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 3ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. இஸ்ரவேலை கேள், நீ இப்போது யோர்தானை கடந்து உன்னிலும் ஜன பெருத்ததும் பலத்ததுமான ஜாதிகளை துரத்தி வானத்தை அளவாகிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டங்களை பிடித்து ஏனாக்கின் புத்திரர் ஆகிய பெரியவர்களும் நெடியவர்களும் ஆகிய ஜனங்களை துரத்திவிடப் போகிறாய். இவர்கள் செய்தியை நீ அறிந்து ஏனாக் புத்தருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லப்படுவதை நீ கேட்டிருக்கிறாய். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்னியை போல அவர்களை அழிப்பார், அவர்களை உனக்கு முன்பாக விட பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரைத்தி அவர்களை அழிப்பாய். எங்களை பார்க்கிறோம், அவர்களை உனக்கு முன்பாக விட பண்ணுவார். அல்லேலூயா. உனக்கு எதிராக இருக்கிற காரியம், உன்னை சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும், அல்லது உன் வளர்ச்சிக்கு, உன்னுடைய பெருக்கத்துக்கு, உன்னுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக நின்று கொண்டிருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் அதை முறிந்து விட பண்ணுவார். அல்லேலூயா. முறிந்து விட பண்ணி ஆண்டவங்களை எழுந்து நிற்கும்படி ஆண்ட மாதத்தில் ஆண்டவங்க செய்ய போகிறார். அதனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிச்சயமாய் அது நிறைவேறும். நீங்கள் விசுவாசிப்பீங்களானால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அதை நிறைவேற்றி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 46ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டையும் முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்க வில்லுகளையெல்லாம் ஈட்டியெல்லாம் என்ன செய்கிறார்? முறிக்கிறார். முறிந்து விட பண்ணுகிற தேவன். தேவன் நம்முடைய வாழ்க்கை என்ன காரியமாக தான் அதை முறிந்து விட செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கார். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்க யாவரையும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடு போராடியவர்களை தேடியும் காணாது இருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் பொருளாவார்கள். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்றா, உங்களுக்கு விரோதமாக இருக்க எந்த காரியத்தையும் கர்த்தர் முறிந்து விட பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. முறிந்து விட பண்ணி உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள், மேன்மைகள், உயர்வுகள், சமாதானம், சந்தோஷம் எல்லாவற்றையும் ஆண்டவர் தந்து அவர் இந்த மாதத்தில் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் தேவனோட வாக்குத்தத்தத்தை விசுவாசிங்க, நம்புங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் தேவன் அது எந்த காரியம், ஒருவேளை உங்கள் பலத்துக்கு மிஞ்சின காரியம் கூட இருக்கலாம், ஆனால் அது உங்களை வாழ்க்கையில் அது உங்களை எதிர்த்து நிற்குமானால், உங்களை நெருக்குமானால் கர்த்தர் அதை விசுவாசிங்க. அதை ஆண்டவர்
முறிந்து விட பண்ணி என் வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நான் எழும்ப வேண்டும் என்றால், நான் எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் முறிந்து விட பண்ண வேண்டிய காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம், அவருடைய ஆசை, அவருடைய எண்ணங்கள், அவருடைய வாஞ்சைகள், அவர் சந்தோஷம் எல்லாமே நம்முடைய ஜனங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருக்குமானால் நிச்சயமாகவே அதுக்கு விரோதமாக என்னென்ன காரியங்கள் அது கர்த்தர் நிச்சயமாக முறிந்து விட பண்ணி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த முறிந்து விட பண்ணுகிறவர் எந்த காரியத்தை முறிந்து விட பண்ண வச்ச ஒரு 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஒன்றாய் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, விக்கனம் யாவையும் முறிந்துவிட பண்ணுகிறவர். விக்கனம் யாவையும் முறிந்துவிட. விக்கனம் என்று சொல்லும்போது விரோதமாக இருக்கிற காரியங்கள், எதிர்த்து நின்று கொண்டிருக்கிற காரியங்கள், தடைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், தீமைகள், தீங்குகள், சத்துரை போல இருக்கிற சூழ்நிலைகள், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் விக்கனம். இந்த விக்கனத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் முறிந்து விட பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அது எந்தெந்த காரியங்களை விக்கனமாக விக்கனம் போல இருக்கிறதோ, அது எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவன் அதை முறிந்து விட பண்ணி ஆண்டவரை நான் பெற வேண்டிய நன்மையை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு தந்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புங்க, எந்தெந்த காரியம் விக்கனமாக இருக்குது, விக்கனம் போல இருக்குது, எந்தெந்த காரியங்கள் தீமை போல் இருக்குது, எந்தெந்த காரியம் போராட்டம் இருக்குது, எந்தெந்த காரியம் நெருக்கமாக இருக்குது, எந்தெந்த காரியங்கள் வாழ்க்கை தடையாக இருக்குது, அதெல்லாம் கர்த்தர் அதை முறிந்து விட பண்ணி ஆண்டவர் என்னை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். எனக்கு செவி கொடுக்கிற எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். பார்க்கிறோம், அவன் விக்கனமின்றி வாசம் பண்ண, அவனை எந்த தீங்குகள், போராட்டங்கள், சத்துரின் கிரியைகள், எதிர்ப்புகள், விரோதங்கள், இப்படிப்பட்ட காரியம் இல்லாதபடி அவன் வாசம் பண்ணுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அப்படியே, ஏனென்றால் அது எல்லாவற்றையும் கர்த்தர் முறிந்து விட பண்ணுவார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் சில தடைகள் இருக்கா, சில எதிர்ப்பு இருக்கா, போராட்டம் இருக்கா, அது எந்த காரியம் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, ஒருவேளை என் ஆஃபீஸில் வேலையில் அது போல் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது என்னை விக்கனமாக இருக்குமானா, எது என்னை விக்கனமாக காரியம் இருக்குமானா, தேவனை விக்கனத்தை யாவையும் அவர் முறிந்து விட பண்ணி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். 57ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது இப்படியாய் அந்த வசனம் இப்படியாய் சொல்லு. 57ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் பார்க்க அந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொண்டிருக்கிறது, விக்கனங்கள் கடந்து போக மட்டும் செட்டைகளின் நிழலை வந்து அடையுவேன். விக்கனங்கள், தீமை, எனக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள், பகைகள், போராட்டங்கள், சத்துருக்கள், எதிர்ப்புகள், இதெல்லாம் கடந்து போக மட்டும் செட்டையின் அப்புறம் என்ன சொல்ல வரேன்னா, அதெல்லாம் முறிந்து விட பண்ணுங்க. ஹல்லேலூயா. சட்டை மூலத்தில் அடைக்கலமாக வந்து, அதை என் வாழ்க்கையில் எதெல்லாம் விக்கனமாக இருக்கிறதோ அதெல்லாம் கர்த்தர் நீ முறிந்து விட பண்ணி என்னை எழுந்து நிமிர்ந்து நிற்க வைங்க ஆண்டவரேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அதுதான் அந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அது மனுஷன் நிமித்தமாக, மனுஷன் மூலமாக வரலாம், அது பிசாசின் காரியங்களாக வரலாம். எப்படி அவங்க வாழ்க்கையில் விக்கனம் வந்தாலும் விசுவாசியை கர்த்தர் அந்த விக்கனம் யாவையும் முறிந்து விட பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அப்படியா இந்த மாதத்தில் கர்த்தர்
வேதத்தில் நமக்கு அந்த ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நிச்சயமாக அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். 91ஆம் சங்கீதம் முழுவதுமாய் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் நாம் பார்க்கிறோம், கர்த்தர் அந்த விக்கனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் முறிந்து விட பண்ணுகிறார் என்று சொல்லி இந்த வேத வசனங்களிலே நம்மால் பார்க்க முடியும். குறிப்பாக 5-6 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்க அம்புக்கும், இரலில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தை பாழாக்கும் சங்காரத்தையும் பயப்படாது இருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்கள் மாத்திரம் அதை நீ பார்த்து துன்மார்க்கு வரும் பலனை காண்பாய். ஹல்லேலூயா. தேவன் அது எல்லாவற்றையும் எனக்கு விரோதமாக, எனக்கு விக்கனமாக இருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும், அது என்னை விட பலமாக இருந்தாலும், தேவன் அதை முறிந்து விட பண்ணி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே வேதத்தில் நீங்கள் வாசித்து நான் அநேக வசனங்களை பார்க்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அந்த விக்கனத்தை ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை அனுமதிக்கிறவர் அல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அது எழும்பி நம்மை துன்பப்படுத்த, அது எழும்பி நம்மளுக்கு விரோதமாக என்னுடைய தடை செய்யவோ எதிர்த்து நிற்கவோ கர்த்தர் எதையும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கிறது இல்லை. கர்த்தர் அதெல்லாம் முறிந்து விட பண்ணி நம்மை அவர் எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா, அவங்க வாழ்க்கையில் அநேக விக்கனங்கள் மத்தியிலே அவங்க வாழ்க்கை காணப்பட்டது. கர்த்தர் அவங்க விக்கனங்கள் எல்லாம் எந்தெந்த விக்கனம் போல இருந்ததோ கர்த்தர் அதெல்லாம் அந்த விக்கனங்களாம் முறிந்து விட பண்ணி ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நம்மளால் பார்க்க முடியும். குறிப்பாக நீங்கள் யாத்திராகமும் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது தொடர்ந்து நீங்கள் வசனங்களை தொடர்ந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 13ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் வரைக்கும் வந்து பார்க்கும்போது அவர்கள் விக்கனங்கள் மத்தியில் அவங்க வாழ்க்கை காணப்பட்டது. ஆனால் தேவனோ அவர் வாழ்க்கையில் இருக்க அந்த விக்கனங்கள் யாவையும் அவர் முறிந்து விட பண்ணினார். ஹல்லேலூயா. நீங்கள் குறிப்பாய் பார்த்தீர்களானால் நீங்கள் யாத்திராம் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே நாம் பார்க்க யாத்திராம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளில் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேல் கண்டார்கள். முறிந்து விட பண்ணினார். மறுபடியும் எழுந்திருக்கக்கூடாது, மறுபடியும் எதிர்த்து நிற்கக்கூடாதுபடி என்ன பண்ணாரு, நீங்கள் முறிந்து விட பண்ணுகிறத நான் பார்க்கிறது போலதான் இந்த மாதத்தில் கர்த்தர் வாழ்க்கையில் ஆண்டு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பதுக்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ, எதெல்லாம் எதிர்த்து நின்று கொள்ள நம்ம எழும்ப விடாதபடி பண்ணுறாங்களா, முன்னேற விடாதபடி பண்ணுறாங்களா, தேவன் அது எல்லாவற்றையும் அந்த விக்கனங்கள் எல்லாவற்றையும் அவர் முறிந்து விட பண்ணி உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவர்கள் அந்த விக்கனங்கள் மத்தியில் தான் அவங்க வாழ்க்கையில் காணப்பட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் நீங்கள் அந்த குறிப்பாக யாத்திரா 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து வாசித்த ஒரு சில விக்கனங்கள் அவங்க வாழ்க்கையில் காணப்படுகிறத நம்மளால் பார்க்க முடியும். அந்த விக்கனங்கள் அவங்க வாழ்க்கையில் பார்க்க தேவன் அதெல்லாம் முறியடித்தார் என்று சொல்லி இந்த வேத சமூகத்தில் நாம் பார்க்கிறோம். ஒன்று அங்கே வாழ்க்கையில் அடிமைத்தனம் என்னும் விக்கனம் இருந்தது. அடிமைத்தனம் என்னும் விக்கனம், சிறையிருப்பு என்ற விக்கனம் அங்கே வாழ்க்கையில் இருந்தது. கூக்குரல் என்ற விக்கனம் அங்கே வாழ்க்கையில் இருந்தது. கசப்பு என்ற அந்த விக்கனம் அவங்க வாழ்க்கையில் இருந்தது. சுமைகள் என்ற அந்த விக்கனங்கள் வாழ்க்கையில் இருந்தது. கொடுமை என்ற அந்த விக்கனம் அவங்க வாழ்க்கையில் இருந்தது. ஒடுக்கம் என்ற அந்த விக்கனம் அவங்க வாழ்க்கையில், நெருக்கப்படுதல் என்ற அந்த வாழ்க்கையில் அப்படிப்பட்ட விக்கனங்கள் அங்கே வாழ்க்கையில் காணப்படுகிறத பார்க்கும். இன்னும் சொல்லிக்கொண்டு போனால் அநேக காரியங்கள் நம்ம சொல்லும். அப்படிப்பட்ட விக்கனங்கள் மத்தியில் தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்பட்டாங்க. அதனால தான் பார்க்கிறோம், அந்த எகிப்து தேசத்து கொஞ்சம் வெளியே வந்தபோது அவங்க செங்கடல் அதுக்கு முன்பாக நின்ற போது அவங்க
புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மோசேக்கு விரோதமாகவும் அந்த ஆரோனுக்கு விரோதமாய் பேச ஆரம்பிக்கிறத பார்க்கிறோம். நீங்கள் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அன்றைய அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்தில் பிரேத குழி இல்லை என்ற வனாந்தரத்தை சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்து நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணியதனால் எங்களுக்கு இப்படி செய்ததென்ன? நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்தில் சாகிறது பார்க்கிறோம், எகிப்தில் வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். ஏன் அப்படி சொல்றானா, அவங்க அனுபவித்த அந்த விக்கனங்கள், இப்போ அவங்க பல அற்புதங்களை கண்டு இப்போ வெளியே வந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ அந்த காரியங்கள் கொஞ்சம் மாறின உடனே புலம்ப ஆரம்பிச்சு, இவ்வளோ அற்புதம் கண்டோமே, இவ்வளோ அற்புதம் செய்த அந்த மோசையை பார்த்து இப்படி பேசுகிறோமே என்று அவங்களுக்கு அந்த இதுவெலாம் இல்லை பாருங்கள். ஏன்? அவர்கள் அந்த பார்வன் பின்னாடி வர்றதை கண்டு அவங்க மனம், அவங்க சிந்தை, அவங்க எண்ணெய் எங்கே போயிடுச்சுன்னா அந்த விக்கனங்கள் அனுபவித்த நாட்களுக்கு போயிடுச்சாங்க. ஏனென்றால் நீங்கள் அந்த 4ஆம் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்ப்போம்னால், என் ஜனத்தை போக விடும் அப்படின்னு சொல்லும் போது அவன் எப்படி மாறிட்டான்னா, இந்த பார்வன் எப்படி மாறிட்டான், நான் உங்களுக்கு என்ன தர மாட்டேன், புல்லெலாம் கொடுக்க மாட்டேன், ஆனால் ஒவ்வொரு நாளும் செங்கல் எவ்வளோ அளவு அறுக்கணுமோ அந்த அளவு அறுக்கும், இல்லைன்னா நான் உங்களுக்கு சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டான். பாருங்க, முதல்லாம் புல்லாம் கொடுத்தான், ஆனால் அந்த செங்கல் வேகத்துக்கு என்னென்ன தேர்மோ அதெல்லாம் கொடுத்தான். ஆனால் இப்போ ஜனங்களை போக விட அப்படி வந்து சொன்னபோது அவன் வாழ்க்கையை பார்க்குறோம். நான் புல் அதுக்குன்னு செங்கல் அறுப்பதுக்கு என்ன தேவையோ அந்த புல் வைக்கலாம் தரமாட்டேன், ஆனால் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ செங்கல் அறுக்கணுமோ அதை அறுத்தே ஆக வேண்டும். அப்படி கொடுமையான, அதனால் சொன்னதுக்கு அப்படின்னா இப்போ வந்தாக்கா இன்னும் எவ்வளோ கொடுமையாக நடத்துவான் அப்படி அவங்க நினச்சி பார்க்கும். அந்த விக்கனங்களாக நினச்சி பார்க்கும்போது இவ்வளோ அற்புதம் செய்து நம்ம நடத்தி கொண்டு வெளியே எடுத்துன்னு வந்தார அந்த மோசையை பார்த்து இப்படி பேசுகிறோமேன்ற அந்த இது அவங்களுக்கு இல்லை பாருங்கள். ஏன்? அந்த விக்கனம் அவ்வளோவாய் காணப்பட்டது. அந்த கொடுமை, அந்த சுமைகள், அந்த வேதனை, வேதம் சொல்லுது அவங்களுக்கு கொடுமையாய் வேலை அவங்க ஜீவனே கசப்பாய்க்கினார்கள். ஏன் வாழுறோம் அப்படின்ட்டு முந்தி எந்த இந்த ஜனங்கள் அந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தாங்க. யோசேப்பு, அவங்க முற்பிதாக்களாகிய யோசேப்பு அந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தாங்க. ஆனால் எந்த தேசத்தில் அவங்க ஆசீர்வாதம் இருந்தாங்களோ அதே தேசத்தில் அவங்க கொடுமையாக வேலை வாங்கப்பட்டாங்க, கொடுமையை அனுபவிச்சாங்க, கசப்பு அவங்க வாழ்க்கையில் உண்டான அவ்வளோ விக்கனங்க அவங்க வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் நாம் பார்க்கிறோம், தேவன் அந்த விக்கனம் யாவையும் முறிந்து விட பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முறிந்து விட, அது மறுபடியும் எழுந்திருக்க கூடாதபடிக்கு கர்த்தர் இந்த காரியத்தை முற்றிலுமாய் அது பலனற்று போக, அது செத்து போகும்படியாய், அது மறுபடியும் எழுந்திருக்க கூடாதபடி கர்த்தர் முறியடித்து முறிந்து விட பண்ணி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது போல கர்த்தங்க வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கர்த்தங்க வாழ்க்கையில் இங்கே எழுந்து நிற்கத்தக்கதாய் எதெல்லாம் உங்களுக்கு எதிராக இருந்து கொண்டு இருக்கிறோம் அதெல்லாம் தேவன் முறிந்து விட பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முறிந்து விட பண்ணி, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விக்கனமாக இருக்கலாம், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சில சுமைகள், சில அடிமைத்தனங்கள், சில சிறையிருப்பு காணப்படலாம், சில கொடுமைகள், சில நெருக்கங்கள், சில கூக்கர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் தேவன் அது எல்லாவற்றையும் அவர் முறிந்து விட பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராக இருக்க, விரோதமாக இருக்கிறதெல்லாம் முறிந்து விட பண்ணி உங்களையோ கர்த்தர் எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் காரியங்களையோ கர்த்தர் எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அப்படியா இந்த மாதத்தில் ஆண்டவங்களை ஒரு வாக்கு வச்சிருக்கிறாரு. நிச்சயமாய் ஆண்டவர் தான் சொன்ன வாக்கில் ஒரு நாள் அவர் மாறுவது இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்ல அவர் சொல்ல ஆகும்,
அவர் கட்டளையிட அப்படியே நெருக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. முறிந்து விட பண்ணுவார். நிச்சயமாய் கர்த்தர் எல்லா காரியத்தையும் முறிந்த மனுஷ வல்லமையா அதை முறிந்து விட பண்ணுவார் ஆண்டவர். அல்லேலூயா. மனுஷ வல்லமைகள், மனுஷனுடைய கண்ணிகள் ஒருபோது உங்களை மேற்கொள்ள ஆண்ட விடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை முறிந்து விட பண்ணி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது இப்படிப்பட்ட விக்கனங்கள் மத்தியில் தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் தேவனும் அவர்களை அந்த காரியத்தில் ஆண்டவர் முறிந்து விட பண்ணினார். இப்படிப்பட்ட விக்கனங்களை முறிந்து விட பண்ணதற்கு ஆண்டவர் செய்த சில காரியங்களை நீங்கள் பார்ப்பீங்களா? ஒன்று, நினைவு கூர்ந்தார். இந்த விக்கனங்கள் எல்லாம், இப்படிப்பட்ட விக்கனங்கள் எல்லாம் முறிந்து விட பண்ணுவதற்கு ஆண்டவர் செய்த சில காரியங்கள் என்னவென்றால், ஒன்று, நினைவு கூர்ந்தார். 2, எழும்பினார். 3, இறங்கினார். 4, செயல்பட்டார். 5, வெளிப்படுத்தினார் அல்லது வெளிப்பட்டார். இந்த 5 விதமான காரியங்களை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்து அவங்க வாழ்க்கையில் இருந்த அந்த விக்கனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் முறிந்து விட பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. பார்க்கிறோம் இங்கே யாத்திரை 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 24ஆம் வசனம் 25ஆம் வசனத்தை கர்த்தர் அவர்களை நினைத்தருளினார், நினைவு கூர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் உங்களை அவர் நினைத்தருளுகிறவர். அல்லேலூயா. நினைவு கூறுகிறது. ஒரு நாளும் நீங்கள் கர்த்தரால் மறக்கப்படுவது இல்லவே இல்லை. அல்லேலூயா. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொன்னவர். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லைன்னு சொன்னவர். ஒரு நாளும் கர்த்தர் உங்களை மறப்பது இல்லவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் விக்கன அனுபவிக்கிறத கர்த்தர் ஒரு நாளும் மறப்பது இல்லவே இல்லை. அவர் உங்களை நினைவு கூறுகிறதே. உங்களுக்கு என்ன வார்த்தை சொன்னாரோ, உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணினாரோ, உனக்கு என்ன செய்வேன்னு சொன்னாரோ, கர்த்தர் அதை நினைவு கூறுகிறவர். நீ என்ன ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ, கர்த்தர் அதை உங்கள் வாழ்க்கையில் நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்கென்றால் உங்களை நினைவு கூர்ந்து உங்கள் வாழ்க்கையில் எதிராக இருக்க உங்கள் விக்கனங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் முறிந்து விட பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பார்க்கிறோம் இந்த வசனத்தை ஆண்டவர் அவர்களை நினைவு கூர்ந்தார். 115ஆம் சங்கீதம் பார்க்கிறோம் 12ஆம் வசனத்தில் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மை நினைவு கூறுகிறார். அவர் நினைவு கூறுறதுனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விக்கனங்களையும் கர்த்தர் முறிந்துவிட செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்க அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால் இந்த மாதத்தில் கர்த்தர் ஆண்டவர் உங்களை நினைவு கூறுகிறபடியாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் இந்த விக்கனங்கள்லாம் கர்த்தர் மாற்றி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமில்லை, ஆண்டவர் அடுத்தது செய்த எழும்பினார். அவர் அப்படியே அமர்ந்திருக்கல. அல்லேலூயா. கர்த்தர் தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சத்தத்தை கேட்டு அவர் அப்படியே இருக்கவில்லை. அவங்க கூக்குரல் என்னவோ, அவங்களுடைய சத்தம் என்னவோ அதை செய்வதற்கு அந்த காரியமாய் கர்த்தர் எழும்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் காரியமாக எழும்புவார். அல்லேலூயா. உங்களை விக்கனப்படுத்துகிற எந்த காரியத்தையும் பார்த்து அவர் அமர்ந்திருப்பது இல்லவே இல்லை. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் அந்த வேத வசனம் எப்படியாகி சொல்லி ஏசாயா 62ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்க்கிறோம். சீயோனி நிமித்தம் எருசலேம் நிமித்தம் நான் மௌனமாயிராமலும் அது நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டி போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். அல்லேலூயா. பார்க்க அவர் எழும்பினார் என்று சொல்லி பார்க்க
கர்த்தர் உங்கள் காரியமாக என்ன செய்வார்? அவர் எழும்புகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே, அல்லேலூயா. அவர் எழும்புகிற எழும்பி உங்கள் வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் ஆண்டவர் எழும்பும் போது நிச்சயமாக காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் நீங்கள் எழும்புகிறதே இந்த வேத வசனங்களிலே நம்மளால் பார்க்க முடியும். அந்த தேவன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எழும்பி உங்கள் வாழ்க்கையில் இருக்க சகல நன்மைகளினாலும் ஆண்டவர் உங்களை நிரப்பி உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. வேதத்தில் பார்க்க 68ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார். கத்தை எழும்பும் போது என்னை விக்கனப்படுத்துகிற காரியமெல்லாம் முறிந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை விக்கனப்படுத்துகிற எந்த காரியமாக இருந்தாலும், அது மனுஷராக இருந்தாலும், கர்த்தர் எனக்காக எழும்பும் போது அதெல்லாம் முறிந்து விட பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஜனத்துக்காக இங்கே எழும்புகிறத பார்க்க. அது மாத்திரமல்ல, கர்த்தர் இறங்கினார் அவர்களுக்காக. ஆண்டவர் என்ன அவர் எழும்புறது மாத்திரமல்ல, அவர் இருக்கிற இடத்திலே இல்லை, அவர் இஸ்ரவேல் ஜனம் எங்கே இருந்தாங்களோ அங்கே இறங்கி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் எந்த இடத்துல விக்கனங்களை அனுபவித்தாங்களோ அந்த இடத்துல கர்த்தர் இறங்கி வந்தார். அல்லேலூயா. இந்த யாத்திரா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 8ஆம் வசனம் கடைசி பதில் பார்க்கும்போது நாம் பார்க்கிறோம், பாலும் தேனும் ஓடுக நலம் விசாலமான தேசம் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்று சொல்கிறேன். இறங்கினா அவர் அதே இடத்துல இருப்பதில்லை. நீ எந்த இடத்துல விக்கனை அனுமதித்து கொண்டு இருக்கிறாயோ கர்த்தர் அந்த இடத்துல வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் அழகாய் சொல்லுகிறது, உங்களை திக்கற்றவளாய் விட உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னவர். அல்லேலூயா. நீ எந்த இடத்துல நீ விக்கனை அனுமதித்து கொண்டு இருக்கிறீங்களோ கர்த்தர் அந்த இடத்துல உங்களுக்காக இறங்கி வருவார். அல்லேலூயா. கர்த்தர் இறங்கி வரும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நம்ம விரோதமாக இருக்க எல்லாமே அது முறிந்து விட பண்ணி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறது. நம்ம இறங்கினா எதற்கென்றா நம்மை ஆண்டவர் எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ண முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் தேவன் இந்த மாதத்தில் உங்களுக்காக இறங்கி வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் உங்களுக்காக இறங்கி வந்து உங்கள் வாழ்க்கையை துன்பப்படுத்துகிற அந்த காரியத்தை எல்லாம், உங்கள் வாழ்க்கையை தடையாக இருக்க விரோதமாய் பண்ணுகிற அந்த விக்கனம் போல இருக்க அந்த சூழ்நிலையெல்லாம் முறிந்து விட பண்ணும்படியா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இறங்கி வந்து கர்த்தர் காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. 4ஆவதாக பார்க்கிறோம், செயல்பட்டார். அவர் அப்படியே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் கிரியை செய்கிறத பார்க்க இந்த மாதத்தில் கர்த்தர் பிரத்யேகமாய் உங்களுக்கென்று ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் அந்த விக்கனமெல்லாம் மாறுவதற்கு, அந்த விக்கனெல்லாம் உங்கள் வாழ்க்கையை விட்டு போவது அல்லது அந்த விக்கனெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் முறிந்து விட பண்ணுவதற்கு ஆண்டவர் என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் கர்த்தர் செய்தால் இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கல. இப்படி செய்யுங்க இஸ்ரவேல் ஜனம் கேட்கல, ஆனால் கர்த்தரே அது செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரே உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் உங்களுக்காக அவர் என்ன கிரியை செய்ய வேண்டுமோ, என்ன அவர் காரியங்களை செய்ய வேண்டுமோ தேவன் அதை உங்கள் வாழ்க்கையில் செய்து உங்களை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நினைவு கொண்டு அவர்களுக்காக எழுப்பினார், அவர்களுக்காக இறங்கி அது மாத்திரம் அவர்களுக்காக செயல்பட என்ன மோசையை போய் பார்க்கிறார் ஆண்டவர். பாருங்க, எத்தனையோ மைல் தூரத்தில் வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சி கொண்டு இருந்த மோசையை போய் ஆண்டவர் சந்தித்து அவனோடு போராடுறாரு. பாருங்க, அவன் வரமாட்டேன்னு சொல்கிறான், நீ வந்து தான் ஆகணும்.
என் ஜனங்க அங்கே வேதனைப்படுறாங்க, என் ஜனங்க அங்கே கஷ்டப்படுறாங்க, என் ஜனங்க ஒடுக்கப்படுறாங்க, நீ வந்து தான் ஆகணும். இல்லை எனக்கு பேச தெரியாது, நான் திக்கு வாய் மந்த வாய் என்னென்னு சொல்கிறான். நீ திக்கு வாயாலும் சரி மந்த வாய் எந்த வாயாக இருந்தாலும் சரி, நீ என்ன செய்யணும்? நீ வந்து தான் ஆகணும்னு சொல்லி அவனை என்ன செய்கிற விடாப்பிடியா அவனை பிடிச்சி கொண்டு வருகிறார் பாருங்க. அதில் எப்படியா தன் ஜனத்தினுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த விக்கிரமத்தை முறிந்து விட பண்ணுவதற்கு ஆண்டை என்னெல்லாம் செய்கிறாருப்பா. ஒரு நாளும் கர்த்தர் நம்மை அப்படியே விடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்ய அந்த விக்கிரம் முறிந்து விழுவதற்கு கர்த்தர் எந்த காரியத்தையும் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதையும் செய்ய அவனை போய் சந்திக்கிறார் பாருங்க. தேவன் எப்படிப்பட்ட தேவன்! அதான் விசுவாசிங்க நிச்சயமாக காரியத்தை எல்லாம் கர்த்தர் முறிந்து விட பண்ண. ஏன் என்றால் உங்களுக்காக செயல்படுகிறவர். அல்லேலூயா. உங்களுக்காக அவர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். வேதத்தில் நாம் பார்க்கிறோம். 92ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த வேத வசனம் இப்படியாய் சொல்லு. 92ஆம் சங்கீதம் 92ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை பார்க்கிறோம். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரியில் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். என்ன செய்யறான்? கரத்தின் உங்களுடைய செயல்களினால என்னை மகிழ்ச்சியாக்கினீர். தேவன் உனக்காக கிரியை செய்கிற பார்க்கிறோம். கரத்தின் கிரிகளை மகிழ்ச்சியாக விக்கிரங்களாம் நீக்கி அவர் என்ன செய்கிறாரா? மகிழ்ச்சி ஆக்கி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் மோசே ஜெபிக்கும் போது இப்படியா சொல்கிறாரு, என்ன நாங்கள் துன்பப்பட்ட நாட்கள் ஈடாக எங்களை மகிழ்ச்சி ஆக்காண்டவர் தேவன். அப்படியாய் ஆனால் நாம் பார்க்கிறோம் அந்த ஜனத்தை கத்த மகிழ்ச்சியாக அவன் விடுதலை ஆக்கி கொண்டு வருகிறத பார்க்கிறோம். அது வரைக்கும் அவங்க உயிர் அவங்கக்கிட்ட இல்லவே இல்லை. செங்கடலை ரெண்டாக பிரித்து உலர்ந்த தலை வழியாக என்ன செய்கிறாரு? ஆண்டவர் அவங்களை கூட்டிக் கொண்டு வந்து எந்த செங்கடலுக்கு வழியாக இருந்ததோ அதே செங்கடல் அவங்களை விக்கனம் பண்ணின எல்லாருக்கும் அது அழிவாகி மாறினது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்களேன் ஆண்டு எப்படிலாம் செய்கிறார். ஏன்? என் ஜனத்தினுடைய விக்கனம் யாவையும் மாறும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ அவரே பிரித்தாரு, அவரே அந்த செங்கடலை மூடுறாரு. இது எல்லாம் எதற்கென்றா தம் ஜனத்துக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. எதை திறக்கணுமோ எதை மூடணுமோ எல்லாம் அவரே செய்வார் பாரு. அது நமக்காக செயல்படுகிறது. அது மாத்திரமல்ல, நாம் பார்க்கிறோம் அவர் தம் ஜனத்துக்காக வெளிப்பட்டார். அல்லேலூயா. ஒரு நாள் இங்கே துன்பப்படும் போது ஒரு நாள் அவர் மறைந்து இருக்கவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொந்தங்கள் மறைந்து போயிடலாம். நம்ம வேதனைப்படும் போது நம்ம கஷ்டப்படும், நமக்கு விரோதம் சில போராட்டங்கள் வாங்க சொந்தங்களை மறைந்து போகலாம் போகிறான். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் மறைந்து இருப்பதில்லை. அவர் நமக்காக வெளிப்படுவார். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் வெளிப்படுகிறத பார்க்க எப்போ வல்லமையான செயல்கள் அற்புதங்களினால் அதிசயங்களினால கர்த்தர் அந்த ஜனத்துக்கு வெளிப்படுகிறத இங்கே நம்மளால் பார்க்க முடியும். போல உங்கள் விக்கினங்கள் யாவும் முறிந்து விடப்படுவது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட போகிறார். உங்கள் காரியங்களே தேவன் வெளிப்பட போகிறார். வல்லமையுள்ள தேவனாய் அவர் பயங்கரமாய் அவர் வெளிப்பட போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த எகிப்து தேசத்தில் பார்க்கிறோம் 10 விதமான அற்புதங்களை பார்க்குறோம். அது வரைக்கும் அந்த தேசத்தில் நடக்காத அற்புதங்களை, இந்த ஜனங்கள் கண்டிராத அற்புதங்களை அங்கே நாம் பார்க்கிறோம் பாருங்கள். தேவன் அப்படிப்பட்ட அற்புதங்களை ஆண்டவர் நமக்காக செய்கிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் நாம் கண்டிராத அற்புதங்களை, இதுவரைக்கும் நாம் பார்க்காத அற்புதங்களை கர்த்தர் நமக்காக செய்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் உங்கள் விக்கனங்கள் யாவும் முறிந்து விட பண்ணுவதற்கு தேவன் உங்களுக்காக வெளிப்பட போகிறார். எந்த இடத்துல வெளிப்படணுமோ, எந்த நேரத்தில் வெளிப்பட, எப்படி வெளிப்பட விடுமோ கர்த்தர் அத்தனையும் உங்களுக்காக செய்ய போகிறார். அல்லேலூயா. எதற்கென்றா நீ எழுந்து
நிற்பதற்கு எதிர்விரோதமாக இருக்கிற காரியத்தெல்லாம் முறிந்துவிட பண்ணுவதற்கு கர்த்தர் உங்களுக்காக வெளிப்பட்டு உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் முறிந்து விட அவர்களும் முறிந்து விழுந்தார்கள், நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தர் முறிந்து விட பண்ண நமக்கு விரோதமாக இருக்க முறிந்து விட ஒன்று நாம் பார்த்தோம், விக்கனம் யாவையும் முறிந்து விட பண்ணுகிறவர். ரெண்டாவதா நாம் பார்க்க போகிறோம் முறிந்து விட பண்ணுகிறவர். ரெண்டாவதா விசனம் யாவையும் முறிந்து விட பண்ணு. விசனம் என்று சொல்லும்போது வேதனை, சிறுமை, வெட்கம், துன்பம், தத்தளிப்பு, பாரங்கள், கண்ணீர்கள், காயங்கள், இதனால் இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நம்மளை விசனப்படுத்துகிற காரியங்கள், நம்மை விசனப்படுத்துகிற காரியங்கள், நான் விசனத்தை உண்டு பண்ணுகிற காரியம் எதுவாக இருந்தாலும் தேவன் அதை முறிந்துவிட பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை ஜனங்கள் என்னை விசனப்படுத்துகிறார்களா, அல்லது சூழ்நிலை என்னை விசனப்படுத்தி கொண்டு இருக்கிறதா, அல்லது என் காரியங்களை விசனப்படு என்னை கண்ணீர் விட பண்ணுதா, என்னை துன்பப்படுகிறதா, என்னை துக்கப்பட வைக்கிறதா, என்னை வெட்கப்பட வைக்கிறதா, தேவன் விசனம் யாவையும் அல்லது விசனப்படுத்த எந்த காரியத்தையும் தேவன் முறிந்துவிட பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இதுவரைக்கும் சில விசனப்படுகிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை சில காரியங்கள் இந்த நாட்கள் எழும்பலாம். ஆனால் என்னவா இருந்தாலும் உங்களை விசனப்படுத்துகிற அல்லது உங்கள் விசனத்தை உண்டு பண்ணுகிற அல்லது உங்கள் விசனத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருக எந்த காரியத்தையும் தேவன் முறிந்துவிட பண்ணி உங்களையோ அவர் எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வேளையில் நம்ம வாழ்க்கையில் சில விசனங்கள் வரும்போது நம்மால் நம்ம காரியத்தை விட்டு எழுந்திருக்க முடியல, நம்மால் நம்ம காரியங்களை செய்ய முடியல. அதை நம்மை போட்டு என்ன செய்தது, இந்த விசனப்படுத்துகிற காரியங்கள் அல்ல விசனத்தை கொண்டு வருகிற காரியங்கள் நம்ம என்ன செய்ய முடியாது, சில காரியங்கள் எழும்ப விட மாட்டேங்குது. ஆனால் தேவன் அதெல்லாம் முறிந்து விட பண்ணி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 61ஆம் அதிகாரம், ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக உங்கள் பாகத்தை சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தை இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். தேவன் விசனப்படுத்துகிற காரியத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றுகிற தேவன். பார்க்கிறோம், கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்கள் எப்படி வருவாங்களாம், ஆனந்த களிப்போடு அவர்கள் எங்கே வராங்க, சியோனுக்கு வருவார்கள் என்று வேதத்தில் நம்மளால பார்க்க முடியும். ஆனந்த களிப்போடு அவர் என்ன செய்வாங்களாம், சியோனுக்கு வருவார்கள். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பார்க்கிறோம், நித்திய மகிழ்ச்சி அவங்க தலைமையில் இருக்கும், சந்தோஷ மகிழ்ச்சி அடைவார்கள், சஞ்சலம் தவிப்பும் ஓடி. விசனப்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் முறிந்து விட பண்ணுவார். சில ஜனங்கள் நம்ம எழும்பி சில நம்ம விசனப்படுத்துகிற மாதிரி சில காரியங்கள் செய்வாங்க, நம்மை சிறுமைப்படுத்துகிற மாதிரி, நம்ம வெட்கப்பட்டு போகும்படி, நம்ம வேதனைப்படுத்தும்படி, கண்ணீர் விடும்படி, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் சில காயங்கள் ஏற்படுத்தும்படி சில காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் அது எல்லாவற்றையும் முறிந்து விட பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை முறிந்து விட பண்ணி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் தம் ஜனத்தின் முறிவை கட்டி அதை அடிக்காயத்தை குணமாக்க நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியன் வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் 7 தனையா 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும் என்று சொல்லப்படும். நம்ம வசனங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம விசனப்பட எந்த காரியமாக இருந்தாலும் தேவன் அதை முறிந்து விட பண்ணுவார். ஒரே ஒரு நோக்கம், தம் ஜனம் விசனப்படவே கூடாது. ஹல்லேலூயா. விசனத்தை அனுபவிக்கக்கூடாது, விசனப்பட்டு இருக்கவே கூடாது. அதற்காக அந்த விசனத்தை மாற்றுவதற்கு கர்த்தர் எதையும் செய்வதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா,
அல்லேலூயா. அதனால் இந்த மாதத்தில் உங்கள் விசுலப்படுத்துகிற எந்த காரியமாக இருந்தாலும் விசுவாசிங்க, கர்த்தர் அதெல்லாம் முறிந்து விட பண்ணி உங்களை எழுந்து நிற்க பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அப்படியாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் வேதத்தில் இங்கே வாசித்து பார்க்கும்போது, யோபின் வாழ்க்கை பார்க்கும்போது, அவன் வாழ்க்கை எல்லாமே அவனை விசனப்படுத்துகிற மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது. விசனப்பட அவன் வாழ்க்கையை அப்படி தான் இருந்தது. அவன் பார்க்கிறோம் இங்கே யோபுவின யோபு 2ஆம் அதிகாரத்தை இங்கே வாசித்து பார்ப்பீங்கன்னா, மனிதர்களும் யோபுவினோட 3ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது, 3ஆம் அதிகாரம் யோபுவின் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தன் பிறந்த நாளை சபித்து, ஏன் பிறந்தனோ அப்படின்னு அவன் வாழ்க்கை. சில பேர் அப்படி தானே மாறிடுது. எதுக்காக பிறந்தோம் நம்ம இந்த உலகத்தில்? இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கா, இவ்வளோ வேதனை அனுபவிக்கிறதுக்கா? சில வேளை அப்படி தான் சில வேளை நினைக்கிறோம் பாருங்களேன். எதுக்கடா நம்ம பிறந்தோம், இப்படி இவ்வளோ கஷ்டம். சில வேளை ஏன் இந்த குடும்பத்தில் பிறந்தோம், இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்னு சில வேலை இருப்போம். அப்படி தான் சில வேலையில் நம்ம சூழ்நிலை இருக்கு பாருங்கள். நம்முடைய விசனப்படுத்துகிற காரியங்கள், நம்ம துக்கப்படுத்துகிற காரியங்கள், நம்ம சஞ்சலப்படுத்துகிற காரியங்கள், நம்ம தத்தளிக்க பண்ண கவலை உண்டு பாரங்கள், இப்படி நம்முடைய வாழ்க்கையில் போய்கொண்டு இருக்க பாரு. யோவின் வாழ்க்கையில் பார்க்கிறோம். அவன் தன் தேசத்தில் அவன் ஐஸ்வரனாக இருக்கிறான், அவன் சீமானாக இருக்கிறான். ஆனால் ஒரே நாளிலே எல்லாமே போயிடுச்சு. அவன் பார்க்குறோம், அவன் வாழ்க்கையில் அவன் ஏன் இதெல்லாம் அனுபவித்தா பிறந்தோம் அப்படியான வாழ்க்கையில் அவன் வாழ்க்கை மாறி போச்சு. இங்கே பார்க்குறோம், நீங்கள் ஒரு வசனத்தை பார்க்கும்போது நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கனால், 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது பார்க்கிறோம். அந்த யோபு 3ஆவது 6ஆம் வசனம், அந்த ராத்திரி அந்தகாரம் பிடிப்பது. நான் இப்போ அவன் பிறந்ததுக்கு போயிட்டான். பிறந்த ராத்திரி அந்தகாரம் பிடிப்பதா, வருஷத்தின் நாட்களில் அது சந்தோஷப்படுகிற இராமலும் மாதங்களில் கணக்கில் அது வராமல் இருப்பதாக. அப்படின்னா உதாரணத்துக்கு நான் 3ஆம் தேதி பிறந்தனா அந்த மாதம் அந்த 3ஆம் தேதியே இருக்கக்கூடாது. அவ்வளோ விஷம் அவன் வாழ்க்கையில். 3ஆம் தேதி இருக்க, மார்ச் மாதம் 3ஆம் தேதி, அந்த 3ஆம் தேதி அவன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இந்த கேலண்டரே அது இருக்கக்கூடாது. 2 கத்துனா என்ன வரணும், 4ஆம் தேதி வந்துடணும். பாருங்களேன், அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ விஷனம் பாருங்க வாழ்க்கையில். அப்படி இருந்தவன் தான். ஆனால் தேவன் பார்க்கிறோம், அவன் விசனப்படுத்துகிற யாவையும் கர்த்தர் முறிந்து விட பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் விசனம் எந்த தேவன் முறிந்து விட பண்ணி அவனையும் கர்த்தர் எழும்பி நிமிர்ந்து நிற்கும்படி கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது போல் உங்கள் வாழ்க்கையில் மாதத்தில் உங்களை விசனப்பட எந்த காரியமாக இருந்தாலும் தேவன் அதெல்லாம் முறிந்து விட பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பார்க்கிறோம், சில அவனை படித்துக்கொள்ள சில காரியங்களை இங்கே பார்ப்பீங்களா? அந்த யோபின் வாழ்க்கையை பார்க்கும்போது அங்கங்கே நமக்கு தெரியும். பார்க்கும்போது இழந்து போனதினால உண்டான விசனம். அவன் வாழ்க்கையில் ஒரே நாள் எல்லாவற்றையும் இழந்துட்டான். சொத்து பார்த்து எல்லாம், பிள்ளைகள், சுகம் எல்லாவற்றையும் இழந்து நடு தெரு அவன் வாழ்க்கை வந்துடுச்சு. பாருங்க எவ்வளோ ஒரு விசனம் பாருங்க. ஒரே நாளே எல்லாம். நான் நீங்கள் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். 1ஆம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீங்களானால் ஒரே நாள் எல்லாம் போயிடுச்சு. அவன் பிள்ளைகளும், ஆடு மாடு, அவனுக்கு இருந்த எல்லாமே அவன் வாழ்க்கையில் போயிடுச்சு. ஒன்றே ஒன்று தான் போகாமல் இருந்தது, மனைவி மற்ற எல்லாமே போயிடும். மனைவி மற்ற எங்கேயும் நம்ம கூட தான் இருப்பாங்க. அது கணவனாக இருந்தாலும் சரி. அதெல்லாம் அங்கே பார்க்குறோம், மனைவி அங்கே பார்க்குறோம், எல்லாமே அவன் வாழ்க்கையில் போயிடுச்சு. அவன் அவன் வாங்க அவன் சுகம் கூட அவன் வாழ்க்கையில் போயிடுச்சு.
எவ்வளோ விசனம் இருக்கும் பாருங்களேன். இழந்து போனதுனால உண்டான விசனத்து சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் சில நன்மைகள் நம்ம இழந்திருக்கலாம். எனக்கு வர வேண்டிய நன்மைகள், எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் ஒருவேளை இழந்திருக்கலாம். அல்லது எனக்கு வர வேண்டிய அந்த நன்மையை, எனக்கு வர வேண்டிய அந்த ஆசீர்வாதங்களை கிடைக்கக்கூடாதபடி சில காரியங்களை செய்து கொண்டு இருக்கலாம். நமக்கு அது கிடைக்கூடாதுயா அப்படின்னு செய்து கொண்டு இருக்கலாம். அப்படின்னு செயல்பட்டுள்ள சில வேலையில் ஒரு உயர்வு வரணும், அது கிடைக்கக்கூடாதபடிக்கு நமக்கு விரோதமாக சில பேர் செய்து கொண்டு இருக்கலாம். அதனால எனக்கு வர வேண்டிய உயர்வை, எனக்கு வர வேண்டிய அந்த நன்மைகளை நான் இழந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு வரலையே, அது நிமித்தம் சில விசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கலாம். இது போல் நம்முடைய சொத்து காரியங்கள், இப்படி பல காரியங்கள் இருக்கும். எனக்கு வர வேண்டியது நான் இல்லை, அதை நான் இழந்துட்டேன் என்ன அந்த விசனம் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். சில சரீர சுகங்கள், சில சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதம், இதெல்லாம் நான் இல்லை. நான் நல்லா உயரத்தில் இருந்தேன், ஆனால் அதெல்லாம் இப்போ இல்லை என் வாழ்க்கையில். அதுபோல் சில இழப்புகள் நிமித்தம் சில வசனங்கள் இருக்கலாம். கர்த்தர் அதெல்லாம் முறிந்து விட பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் முறிந்து விட பண்ணி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறது எங்கே பார்க்கிறோம். அந்த முறிந்து போன நிமித்தம் அவனுக்கு விசனம். அது மாத்திரம் ரெண்டாவது பார்க்கிறோம், இடிந்து போனது நிமித்தம் விசனம். வாழ்க்கையே இடிஞ்சு போச்சு. வாழ்க்கை இடிந்து போன நிலை மறுபடியுமா அந்த யோபு வாழ்க்கை கட்டப்படுமா? சுற்றி இருக்க ஜனங்கள் பார்க்கும்போது இனி யோபின் வாழ்க்கை கட்டப்படாது அப்படின்னு நினச்சி தான் வாய்க்கு வந்தபடி பேசினாங்க. அவன் நண்பர்கள் தான். யார் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தவங்க அவன் பார்க்குறோம். அந்த நண்பர்கள் எப்படி இல்லைன்னா க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்க பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஏன்னா நீங்கள் யோபு 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பார்க்குறோம். 7 நாள் தண்ணி கொடுக்காம சாப்பிடாம அவனோடு கூட உட்கார்ந்துருந்தாங்க. அப்புறம் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு பாருங்கள், எவ்வளோ பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பாருங்கள். ஆனால் அதே ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ இப்படி எழும்பி என்ன செய்கிறாங்கன்னா, நீ தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ததுனால உனக்கு இது வந்ததுன்னு சொல்றியா பேச ஆரம்பிச்சிட்டேன். ஏன் இவன் வாழ்க்கை மறுபடியும் என்ன ஆகாது, கட்டி எழுப்பப்பட முடியாது. அது நினைச்சிருந்தார். இடிந்து போன ஒரு நிலையில தான் வாழ்க்கை. சில வேளை நம்முடைய காரியங்கள் கூட ஒருவேளை இடிந்து போயிருக்கலாம், நிர்மூலமாக்கப்பட்டு இருக்கலாம். மறுபடியுமா நான் எழுந்து வரக்கூடாதபடிக்கு, மறுபடியுமா நான் அந்த நிலைக்கு வரக்கூடாதபடிக்கு, மறுபடியுமா அந்த ஆசீர்வாதம் கிடைக்கக்கூட இடிந்து போன நிலையில் இருக்கலாம். ஆனால் வேதம் அழகாக சொல்லுகிறது, நிர்மூலமானவர்களை கட்டுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதெல்லாம் என் வாழ்க்கையில் நிர்மூலமாகி இருக்கும், அல்லது எதெல்லாம் என் வாழ்க்கையில் நிர்மூலமாக்கப்படணும் சில காரியங்கள் எழும்புதோ, கர்த்தர் எல்லாத்தையும் இடிந்து போனாலும் கர்த்தர் என் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறவர். ஹல்லேலூயா. ஒருவேளை என் வாழ்க்கை இப்படி இருக்கே, என் வாழ்க்கை பாழாய் கிடக்குது, என் வாழ்க்கை எப்படி இடிந்து போன நிலையில் இருக்கே, நிர்மூலமாக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கே, என் குடும்பம் இப்படி இருக்கே, என் வீடு இப்படி இருக்கே, விசனம் இருக்கலாம். கர்த்தர் அந்த விசனங்களை யாவையும் முறிந்து விட பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முறிந்து விட பண்ணி உங்களையோ கர்த்தர் எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த யோபின் வாழ்க்கை இடிந்து போன நிமித்தம் வாழ்க்கை உண்டான விசனங்கள். இனியா அவனுக்கே சில வேலை அவனுக்கே கொஞ்சம் சந்தேகமாயிடும். மறுபடியுமா என் வாழ்க்கை அதே நிலைக்கு வருமா? அவன் கேட்கும் போது சென்று போன நாளில் இருந்த சீர் இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும்பா, ரொம்ப அதிகம் தேவையில்லை. சில வேலை அப்படின்னா ரொம்ப அதிகம் வேணாம், கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிதான் சில வேலையில் நாம் என்றோம் பாருங்களேன். ஆனால் தேவன் இந்த விசனப்படுத்துகிற இந்த காரியத்தை கர்த்தர் முறிந்து விட பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கிறோம், உடைந்து போனது நிமித்தம் உண்டானது. அவன் வாழ்க்கையே உடைஞ்சு போச்சு. அவன் ஆவி ஆத்மா சரி எல்லாம் உடைந்து போன நிலையில தான் அவன் சூழ்நிலை இருக்கு. ஆனால் நாம் பார்க்கிறோம் அது நிமித்தம் அவன் வாழ்க்கையில் உண்டான விஷயம். நான் தேவனுக்கு உத்தமமாக இருந்தேன், தேவனுக்கு உண்மையாக இருந்தேன், ஆனால் வாழ்க்கை அப்படி உடைக்கப்பட்டு இருக்கேன்.
ஏன்னா அவனுக்கு விசனம் வாழ்க்கையில் சில வேளையில் நான் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறேன், தேவனுக்கு உண்மையாக உத்தமமாக இருக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் போராட்டம், என் வாழ்க்கையில் பிரச்சனை, என் வாழ்க்கையில் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. சில வேளையில் நம்ம உடஞ்சி போயிடுறோம் பாருங்கள், உடஞ்சி போயிடுறோம். நல்லா தான் ஜெபம் பண்ணுறேன், உபவாசிக்கிறேன், வேதத்தின்மை நடக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் அந்த நன்மை இல்லை, அந்த ஆசீர்வாதம் இல்லை. சில வேளை இதெல்லாம் நினைக்கும் போது சில வேளையில் என்ன செய்கிறோம், சரி பரவாயில்ல ஆண்டு செய்வாருன்னு. ஆனால் ஒரு சில வேளையில் அப்படியே உடைஞ்சி போகிற நம்மளோட வாழ்க்கை, உடைந்து போகிற நிமிஷம் சில உண்டாகிற விசனங்கள் கர்த்தர் எல்லாவற்றையும் முறிந்து விட பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படியே விட மாட்டார். அல்லேலூயா. அந்த உடைஞ்சு போன நிலையிலே கர்த்தர் நம்ம விட மாட்டார். கர்த்தர் அதை மறுபடியுமாய் கர்த்தர் சீர்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் அந்த உடைஞ்சு போன காலத்தை ஆண்டவர் முறிந்து விட பண்ணி ஆண்டவர் எழுந்து நிற்பபடி கர்த்தர் செய்கிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். பார்க்கும்போது அவன் வாழ்க்கையில் உள்ள விசனம் பாழாய் போன நிமித்தம் வாழ்க்கை பாழாய் கிடக்கணும். ஆனால் வசனம் பார்க்கணும். யோபின் புத்தகம் எடுத்து நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களன்னா பார்க்கணும். குறிப்பாக நீங்கள் யோபு 19ஆம் அதிகாரங்களெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அவன் வாழ்க்கை பாழாய் கிடக்குது. அவன் வாழ்க்கை ஏன்னா வேலைக்காரனை கெஞ்ச வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். என் வேலைக்காரன் நான் கூப்பிட்டா அவன் பாட்டு போயினே இருக்கிறான். வேலைக்காரன் நான் கெஞ்ச வேண்டிய சூழ்நிலையாக வாழ்க்கை பாடாக கிடக்குது. அது நிமித்தம் உண்டான வசனங்கள். சில வேளை என் காரியமெல்லாம் இவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், ஆனால் அது அப்படியே தான் இருக்குது, அது எந்த மாற்றமும் வரல. அதனால சில வேளையில் சில வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படியோ ஜெபம் பண்ணி பார்க்குறேன், ஆனால் அது அப்படியே தான் இருக்குது. சூழ்நிலைக்கு அப்படியே தான் இருக்குது, மாற மாட்டேன், பாழாய் கிடக்குது. ஆனால் தேவன் அந்த விசனங்கள் யாவையும் கர்த்தர் முறிந்து விட பண்ணுவார். அல்லேலூயா. இது மாத்திரமல்ல, இருளாய் போன நிமித்தம் உண்டான அவன் வாழ்க்கை இருளாய் போயிடு. அவன் சொல்கிற ஒரு தடவை என்னுடைய கூடாரத்தம் என்ன இருந்துதான், கர்த்தருடைய வெளிச்சம், கர்த்தருடைய ரகசிய செயல், தேவனுடைய வெளிச்சம் என் கூடாரத்தை மேலே இருந்தது. ஆனால் இப்போது அது இல்லாமல் போயிடுச்சு. அப்படின்ட்டு அந்த யோபின் வாழ்க்கையில் அவன் சொல்லுகிறது நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் வாசத்தை பார்ப்பீங்களா, நீங்கள் யோபு 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் பார்க்கிறோம். அப்போது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளினை வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன், தேவனுடைய ரகசிய செயல் கூடாரத்தின் மேல் இருந்தது. இப்போ என் வாழ்க்கை இருளா, இப்போ என்ன செய்யுதுன்னு தெரியல, ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியல. சில வேளை அப்படி தான் நம்ம வாழ்க்கை போயின்னுங்கிறது பாருங்க. ஏன் நடக்குது, எதனால நடக்குது அவனுக்கு ஒன்றும் புரியல. யோபுக்கு நான் நல்லா தான் இருக்கிறேன், என் பிள்ளைகளை நல்லா தான் வளர்க்குறேன், ஆனால் சில சூழ்நிலை, சில போராட்டம், சில பிரச்சனை, சில நெருக்கம், ஏன் எதனால வருது இது அப்படின்னு சில வேலையை நம்ம குழம்பி போகிறோம் பாருங்க. அந்த வேலையெல்லாம் நம்ம எதை செய்யறதுன்னு தெரியல நம்முடைய வாழ்க்கையில். ஆனால் தேவன் அந்த இருளாய் போன நிமித்தம் காணப்படுகிற அந்த விசனங்களை கர்த்தர் முறிந்து விட பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நிச்சயமாக இந்த மாதத்தில் விசுவாசிங்க கர்த்தர் அந்த முறிந்து விட பண்ணி ஆண்டவங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த விசனம் யாவையும் யோபின் வாழ்க்கையில் இருந்த இந்த விசனம் யாவையும் முறிந்து விட பண்ணுறதுக்கு கர்த்தர் வாழ்க்கையில் என்ன செய்தார் என்று நீங்கள் யோபினுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது, ஒன்று பட்சமாயிருந்தான், 2 மாற்றினார், 3 எழுப்பினார், 4 கொடுத்தார், 5 பூரணப்படுத்தினார். 1 பட்சமாயிருந்தான். எல்லாமே அவனுக்கு எதிராக இருந்தது, மனைவி முதல் கொண்டு. ஆனால் ஆண்டவன் பட்சத்தில் இருந்தார். அல்லேலூயா.
சூழ்நிலை எல்லாம் அவனுக்கு எதிராக தான் இருக்குது. நண்பர்கள் எல்லாம் எதிராக இருக்கான். ஆறுதல் சொல்ல வேண்டியவங்க, தோளுக்கு தோல் நிற்க வேண்டிய எல்லாம் எதிராக தான் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தரோ அவன் பட்சமாக இருக்கிறதா பார்க்குறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் அழகாய் சொல்லுகிறது. நீங்கள் யோபு 42ஆம் அதிகாரம், யோபு 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கடைசி பகுதியில் பார்க்கிறோம். அந்த அவங்களுடைய நண்பர்களை பார்த்து ஆண்டு சொல்லும்போது சொல்கிறாரு, அந்த 7ஆம் வசனம் கடைசியில், என் தாசனாகி யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. 8ஆம் வசனம் கடைசி பாருங்க, என் தாசனாகி யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றால் 9ஆம் வசனத்தினுடைய கடைசி பார்க்கிறோம். அப்போது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். ஹல்லேலூயா. அவன் எல்லாரும் அவனுக்கு எதிராக இருந்தாலும் கர்த்தர் பட்சமாக இருந்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக உலகமே எதிராக இருந்தாலும் கர்த்தர் உங்கள் பட்சமாக இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பட்சத்தில் இருந்து உங்கள் விசனப்படுத்துகிற யாவையும் கர்த்தர் முறிந்து விட பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் யோபின் பட்சத்தில் இருந்து அவனை விசனப்படுத்த எல்லாவற்றையும் கர்த்தர் முறிந்து விட பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லாமே ஹல்லேலூயா. தேவன் நம் பட்சத்தில் இருந்து அவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அப்படியா நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். அதனால நம் பட்சத்தில் இருந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறாங்க. யோபின் பட்சத்தில் கர்த்தர் இருந்ததுனால நாம் பார்க்கிறோம் அவன் வாழ்க்கை அனுமதித்து எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றினார். எசேக்கியேல் 36ஆம் 9ஆம் வசனம் பார்க்கிறோம். இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன் என்ற அந்த வேத வசனம். உங்கள் பட்சத்திலிருந்து உன்னை கண்ணோக்கு. கர்த்தர் யோபின் பட்சத்திலே அவர் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது போல கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். ஹல்லேலூயா. உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை விசனப்படுத்துகிற எந்த காரியமாக இருந்தாலும் அதை முறிந்து விட பண்ணி உங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 2வது பார்க்கிறோம், மாற்றினார். கர்த்தர் வாழ்க்கையில் பார்க்கிறோம். யோபு 42:10 அவன் கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் மாற்ற வேண்டுமோ இந்த மாதத்தில் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. உன் கண்ணீர் மாறணுமா, உன் நெருக்கம் மாறணுமா, வேதனை மாறணுமா, கர்த்தர் எல்லாம் உன் சூழ்நிலை எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மாறணும் அல்லது யாரெல்லாம் மாறணும்னு நினைக்கிறீங்களோ கர்த்தர் இந்த மாதத்தில் அதை உங்கள் வாழ்க்கையில் மாற்றுவார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை மாறணும், எந்த பாதம் மாறணும், கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற எதிர்க்கின்றார். உங்கள் வாழ்க்கை விசனப்படுத்துகிறதை முறிந்து விட பண்ணுவதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த யோபை விசனப்படுத்துகிற காரியத்தெல்லாம் கர்த்தர் முறிந்து விட பண்ணுவதற்கு அவர் செய்த ஒரு காரியம் என்னவென்றால் அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி. வசனம் அழகாக சொல்ல, அந்த யோபு 40:10 கர்த்தரவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பாதிக்கணும். இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். வாழ்க்கையில் யார் மாறணும், எந்த காரியம் மாறணும், எந்த சூழ்நிலை மாறணும், எல்லாவற்றையும் கர்த்தர் உங்கள் நிமித்தம் மாற்றுவார். விசுவாசிங்க, கர்த்தர் உங்கள் நிமித்தமாக. ஏனென்றால் உங்கள் விசனம் யாவையும் முறிந்துவிட பண்ணுவதற்கு கர்த்தர் உங்கள் காரியங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. மாற்றி ஆண்டவங்க உங்களை எழுந்து நிமிர்ந்து நடக்க செய்கிற தேவன். அதனால் நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தர் மாற்றினார். சூழ்நிலை எல்லாவற்றையும் தேவன் மாற்றி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனார். வேதம் அழைச்ச துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னவர். கர்த்தர் எல்லா காரியத்தையும் ஆண்டவர் மாற்றி உங்களை அவர் ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் நின்று கொண்டு இருக்கலாம், உங்களுக்கு எதிராக நின்று கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுவோம், உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் உன் பட்சத்தில் வரும்படி செய்வேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக எழும்புகிற மாற்றுவேன், உன் சூழ்நிலையை மாற்றுவேன். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். எதற்கென்றா நான்
எழுந்து நிமிர்ந்து நிற்பதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மாற்றி அந்த என்னை விசனப்படுத்த யாவரையும் கர்த்தர் முறிந்து விட பண்ணுவார். அடுத்ததாக பார்க்கிறோம், எழுப்பினார். இந்த யோபை கர்த்தர் அந்த நிலையிலிருந்து கர்த்தர் அவனை எழுப்பினார். ஹல்லேலூயா. அந்த மடங்கடிக்கப்பட்ட ஒரு நிலையில தான் அவன் காணப்பட்டான். மறுபடியும் எழுந்திருக்க முடியாத நிலையில தான் யோபின் வாழ்க்கை இருந்தது. ஆனால் தேவனும் இந்த யோபின் வாழ்க்கையை கர்த்தர் எழும்ப பண்ணினார். ஹல்லேலூயா. அவனை எழுப்புகிறத பார்க்கும். அந்த நிலையிலிருந்து ஆண்டவர் அவனை எழுப்புகிறத இந்த வேத யோபினுடைய வாழ்க்கையில் நம்மளால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் விடியாகி சொல்லுகிற ஆண்டவர் அவர் எப்படிப்பட்ட தேவனா, 145 சங்கீதம் 14 வசனம் பார்க்கிறோம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். பார்க்கிறோம் ஆண்டவர் அவனை அந்த காரியத்தை அந்த ஒரு நிலையிலிருந்து அவனை எழுப்புகிறத இந்த வேத சம்பவத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை எழுப்பி ஆண்டவர் அவனை வாழ்க்கையை விசனப்படுத்த யாவையும் கர்த்தர் முறிந்து விட பண்ணுகிறத பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கை தேவன், நீ எந்த காரியத்தில் நீங்கள் மடங்கடிக்கப்பட்டு இருக்கிறீங்க அல்லது முடங்கி போய் இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை எழுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லது குடும்பத்தை சார்ந்தவங்க ஒருவேளை மடங்கி ஒடுங்கி நின்று இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களை எழுப்புவார். ஹல்லேலூயா. தேவன காரியத்தை கர்த்தர் எழுப்புவார். தேவனை காரியத்தை எழுப்பி உங்கள் வாழ்க்கையில் விசனப்படுத்த யாவையும் ஆண்டவர் முறிந்து விட பண்ணி உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து நான் பார்க்கிறோம், கொடுத்தார். அவன் எதெல்லாம் இழந்தானோ திரும்ப அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லது இன்னும் சொல்ல, அவன் வாழ்க்கையில் அந்த நிலையில் அவனுக்கு என்னெல்லாம் இல்லாமல் இருந்ததோ கர்த்தர் அதை அவனுக்கு கொடுத்தார். இன்னும் சொல்ல போனால் அவன் வாழ்க்கை என்னெல்லாம் அந்த சூழ்நிலையில் அவனுக்கு என்னெல்லாம் வேண்டியதோ கர்த்தர் அதெல்லாம் அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. எதற்கெல்லாம் அவனை விசனப்படுத்துகிற எல்லாமே முறிந்து விட பண்ணுவதற்கு. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் தேவன் சில நன்மைகள் ஆண்டவங்களுக்கு நீ விரும்புகிற, நீங்கள் எதிர்பார்க்கிற, ஜெபிக்கிற, உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலை போல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் அதை உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில காரியங்களை ஆண்டவர் கொடுப்பார், சில காரியங்களை கர்த்தர் கொடுக்க வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் கொடுக்கணுமா, கர்த்தர் கொடுக்க வைப்பார். ஒருவேளை கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம், ஆனால் கர்த்தர் அது கொடுக்க வைப்பார். ஹல்லேலூயா. ஏனென்றா அது நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் விசனம் இருக்குமானா கர்த்தர் அதை முறிந்து விட பண்ணுவார். ஹல்லேலூயா. யோபு 42 அதிகாரத்தில் பார்க்க, 42 அதிகாரம் 11 வசனத்தில் பார்க்கிறோம். அவனை எலும்ப பண்ணி அவனை ரோட்டில் கடந்தவனான்னு என்ன பண்ணார், எலும்ப பண்ணி அவன் வீட்டில் வந்து உட்கார வச்சார். ஹல்லேலூயா. உட்கார வச்சு பார்க்கிறோம். அதை பார்த்து அவனுக்கு முன் அறிமுகமான எல்லாரும் வந்து அவன் என்ன பண்ணினாங்கன்னு பாரு. அவனுக்கு ஆறுதல் மட்டும் இல்லை, பார்க்கிறோம் 16 வசனம் கடைசி பேரில் பார்க்க, அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒரு தங்க காசை, அவரவர் ஒரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கொடுத்தாங்க. எவன் பேசனா, எவன் ஏசனா, எல்லாரும் யாரும் சும்மா விட மாட்டார். ஹல்லேலூயா. இப்போ இருக்கிற சூழ்நிலை அது போல் இருக்கலாம். ஆனால் ஆண்டு அப்படி உங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்களா, அவங்க பேசுகிறாங்களா, ஆண்டு அவங்க மூலமாக என்னென்ன நன்மைகள், அந்த பேசுனதுக்கு அவங்க மூலமாக என்ன நன்மை வரணுமோ கர்த்தர் அந்த நன்மையை வர வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஜனங்களை அவனுக்கு குறித்து என்னெல்லாம் பேசுனாங்களோ அதுக்கு ஈடாக அவங்க வாழ்க்கை என்னென்ன நன்மை கொடுக்குறாங்க கர்த்தருக்கு வந்து கொடுக்க வைக்கிறாரு பாருங்க. கொடுக்க ஏன் அதை விசனப்படுத்துகிற யாவையும் முறிந்து விட பண்ணுவதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிறத பாருங்க. அது மொத்தம் முன்னிலைமையை 12 வருஷம் முன்னிலைமையை காட்டினோம் அவன் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் முன்னிலைமை எதெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் கர்த்தர் ரெட்டிப்பாய் இங்கே கொடுக்கிறத நம்மளால் பார்க்க முடியும்.
தேவன் நமக்கு இரட்டிப்பாய் அந்த தந்தை நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். கடைசி 5வது பார்க்க பூரணப்படுத்தினான். அவன் காரியத்தை கத்த பூரணப்படுத்தினான். யோபு 42ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பார்க்கிறோம். யோபு நெடுநாளாக இருந்த பூரண வயதுள்ளனாய் மரித்தான். பார்க்கிறோம் அது உண்மைதாக. யோபு இன்னைக்கு நாளைக்கு யோபு இருக்க மாட்டான். யோபே சொல்கிறாரு, நாளைக்கு நீ எங்களை பார்த்தா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது போல் நிலையில தான் இருந்தது. ஆனால் இங்கே நம்ம பார்க்கிறோம், அவன் 4 தலைமுறையாக தன் சந்ததியான்னு கண்டான் சொல்லி. ஹல்லேலூயா. அவன் காரியங்களை பூரணப்படுத்தினான். அவன் இந்த விசனத்தை ஆண்டவர் யாவையும் முறிந்து விட பண்ணுவ கத்த அவன் என்ன செய்தார்னா அவனை பூரணப்படுத்தினான். உங்கள் காரியங்களை கத்த குறைவாக வைக்க மாட்டார், கத்த அதை பூரணமாய்ப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் நன்மையை கத்தர் குறைவாய் வைக்க மாட்டார். உன் ஆசீர்வாதத்தை கத்தர் குறைவாய் வைக்க மாட்டார். உனக்கு மேன்மையை கத்தர் குறைவாய் வைக்க மாட்டார், அதை பூரணப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதே ஒரு முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிற தேவன். ஹல்லேலூயா. எந்தெந்த காரியங்களை அவங்க முழுமையாக வரணுமோ அல்லது இதெல்லாம் குறையா இருக்கேன்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்களா, விசுவாசிங்க, கர்த்தர் அந்த காரியத்தை பூரணப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அது முழுமையாய் கர்த்தர் உங்களுக்கு தர போகிறார். ஹல்லேலூயா. உன் ஆசீர்வாதத்தை கர்த்தர் பூரணப்படுத்த போகிறார். உனக்கு வர வேண்டிய மேன்மைகளை உயர்வுகளை ஆசீர்வாத கத்த பூரணப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அப்படியா ஆண்டவர் உங்களை உங்கள் வாழ்க்கையில் இருக்க அந்த விசனம் யாவையும் முறிந்தவர் கத்த வாழ்க்கை. அது வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு விசனம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் தேவனும் அதை பூரணப்படுத்தி அதை பூரணப்படுத்தி நிமித்தம் வாழ்க்கை அந்த விசனம் எல்லாம் முறிந்து விட பண்ணி யோபையை கத்த எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணினார். ஹல்லேலூயா. 3ஆவதாக நாம் சொல்லி ஜெபம் பண்ண போகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தால் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். தேவன் முறிந்து விழ பண்ணுகிற ஒன்று விக்கனம் யாவையும் முறிந்து விட பண்ணுகிறவர். 2 விசனம் யாவையும் முறிந்து விட பண்ணுகிறவர். 3 விரக்தி யாவையும் முறிந்து பண்ண. விரக்தி என்று சொல்லும்போது சோர்வுகள், பலவீனங்கள், இளைத்து போகிற காரியங்கள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள், இதுதான் விரக்தி. சில வேளையில் எவ்வளோ பிரயாசப்படுறோம், ஆனால் அது ஏற்ற பலனற்று போகும்போது நான் விரக்தி அடைஞ்சுப்பேன். அப்புறம் சோர்ந்து போயிடணும். சில நன்மைகள் காத்து இழைச்சி போகிறோம், விரக்தி அடைஞ்சிடும். அந்த விரக்தி யாவையும் கத்த முறிந்து விட பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. எந்தெந்த காரியத்தை நிமித்தம் நான் விரக்தியில் இருக்கிறேனோ, சில பேர் சொல்ல விரக்தியில் இருக்கிறேன் நான், ஏன் எதிர்பார்த்தது எதுவும் நடக்கலை அப்படின்னு சூழ்நிலை இருக்கும் பாருங்க. ஆனால் தேவன் அந்த விரக்தி யாவையும் முறிந்து விட பண்ணும்படி கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே. நம்ம நிச்சயமாக ஆண்டவர் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். வேதம் அழகாக சொல்லி அவர் சோர்ந்து போகிறவனுக்கு என்ன செய்கிறாராம், அவர் பலன் தருகிற தேவன் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவங்க சத்துவத்தை பெருக பண்ணுகிற. 31ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தருக்கு காத்து புது பலன் அடைந்து கழுகுகள் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். தேவன் நம்ம விரக்தி எல்லாவற்றையும் கத்த எது நிமித்திய வாழ்க்கையில் ஒரு விரக்தி அடைஞ்ச நிலையில் நான் இருக்கிறோம். சில வேளையில் அப்படியே நம்ம செயலற்று போயிடும். சில வேலையில் எவ்வளோ பிரயாசப்பட்டோம், ஆனால் அதுக்கேற்ற பலன் இல்லை, அதுக்கேற்ற ஆசீர்வாதம் விரக்தி அடைஞ்சிடும் பாருங்கள். தேவன் அந்த விரக்தி யாவையும் தேவன் முறிந்து விட பண்ணி அவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாக தேவனை நம்ம விசுவாசிக்கும் போது நிச்சயமாக இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் ஏசாயா 32ஆம் அதிகாரம்
2ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்காலகாகவும் உடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலை நிழலாகவும் இருப்பார். விடாய்த்து விரக்தி அடைந்து போனவர்களுக்கு அவர் எப்படி இருக்கிறாராம்? பெருங்கண்மலையின் நிழலாக இருக்கிறான்னு சொல்லி அந்த வேத வசனத்தில் நம்மளால் பார்க்க முடியும். அதே ஏசா 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கொடூர மாணவன் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போடுற அப்படியே விடாய்த்து போகிற வேலையில் அவர் எப்படி இருக்கிறார்? ஏழைக்கு பலனும் நெருக்கப்பட இறங்க திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்ப அடைக்கணும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர் என்று சொல்லி இந்த வேத வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஏசாயா 29ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதும் இல்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை என்று சொல்லப்படுது. அதே நம்ம விருத்தி அடைந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஒரு மனுஷன் அந்த விரக்தி அடைந்த நிலையில் இருந்தான். ஆண்டவர் அந்த விரக்தியெல்லாம் மாறும்படியாய் ஆண்டவர் மாற்றும்படியா வாழ்க்கையில் பார்க்கிறோம். அது எல்லாம் முறிந்து விழ செய்து ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன விரக்தி அடைந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவன் அது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் வேதத்தை நீங்கள் எடுத்து நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அந்த எலியா விரக்தி அடைஞ்சு போய் பார்க்க அந்த சூறை செடியின் கீழே உட்கார்ந்து அவன் சொல்கிறா, தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி விரக்தி அடைந்த நிலை, சோர்ந்து போன. அதுக்கு முன்பாக வசனம் பார்க்கும்போது பராக்கிரம காரியம் வானத்திலிருந்து அக்கினி இறங்கினார். வானத்திலிருந்து அக்கினி இறக்கி எல்லாம் பாகால் தீர்க்கதரிசி எல்லாரையும் என்ன பண்ணான்? நிர்மூலமாக்கப்படுவதை பார்க்க. அப்படிப்பட்ட பெரிய காரியம். இப்போது பார்க்கும்போது ஒரு விரக்தி அடைந்த நிலையில் நான் சாக வேண்டும் என்று சொல்லி இந்த எலியாவின் வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும். சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒருவேளை நம்ம ஆவிக்குரிய காரியங்கள் கூட சில விரக்தி அடைஞ்ச நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம். எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் இவங்க மாற மாட்டுறாங்களே, இவங்க ரட்சிக்கப்பட மாட்டேன்றாங்களே. அப்படி சில வேளையில் எவ்வளோ நம்ம ஜெபம் பண்ணாலும் நான் எதிர்பார்த்தபடி இவங்க ஆவிக்குரிய ஜீவித்தில் இல்லை, அல்லது என் குடும்பம் ஆவிக்குரிய ஜீவித்தில் இல்லை என்ற ஒரு விரக்தி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேளை காணப்படலாம். ஆனால் கர்த்தர் அதெல்லாம் அந்த மாற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறிப்பாய் உங்கள் ஆவிக்குரிய காரியங்கள் எது நிமித்தம் நீங்கள் விரக்தி அடைந்தீங்களோ கர்த்தர் அதெல்லாம் முறிந்து விட பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எலியாவை பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கை அவன் விரக்தி அடைந்த நிலையில் பார்க்குறான். அவன் வாழ்க்கையில் இந்த விரக்தி எதனால் பார்க்க? எதிர்ப்புகள் நிமித்தம் அவன் விரக்தி அடைகிறான். தனிமைகள் நிமித்தம் விரக்தி அடைகிறான். ஏமாற்றங்கள் நிமித்தம் விரக்தி அடைகிறான். வெறுப்புகள் நிமித்தம் விரக்தி அடைகிறான். அது மாத்திரம் அல்ல, பார்க்கிறோம் வாழ்க்கையில் விரோத பகைகள் நிமித்தம் அல்லது விரோத நிமித்தம் அவன் விரக்தி அடைகிறான். இவ்வளோ பெரிய காரியம் செய்திருக்கிறோமே, அதனால் இந்த ஜனங்கள் என்னை என்ன செய்வாங்க, எல்லாரும் என்னை ஏற்றுக்கொள்வாங்க. அப்படி தான் சில வேலையில் அவன் நினைக்கிறான் பாருங்கள். ஆனால் அதுக்கு பதிலாக இந்த 1 ராஜா 19ஆம் அதிகாரம் பார்க்க ஆகாபின் மனைவியாக அந்த எசேபேல் எழும்பி இப்போது அவன் என்ன செய்யறான்? நாளைக்கு இந்த எலியானே அவன் தலை இருக்காது, அவன் உயிரோடு இருக்க மாட்டான் என்று அவன் சொல்லுக்குதப்பா. அந்த கேட்ட உடனே அவன் வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சிடறான். என்னடா கத்தர் கண்டு நம்ம வைராக்கியம் இருக்கிறோம்,
இப்போ என்னன்னா நான் என்னை சாகடிக்க போகிறேன் அப்படின்னு சில எதிர்ப்புகள் அவன் வாழ்க்கையில் வந்த நிமித்தம் அவன் வாழ்க்கையில் அவன் விரக்தி அடை. சில வேளையில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வைராக்கியமாக இருக்கணும், சில எதிர்ப்புகள் நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். சில வேளை நம்ம குடும்பத்தில் சில எதிர்ப்புகள் இருக்கலாம். எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. அல்லது சில வேலை ஸ்தலத்தில் நம்ம கர்த்தருக்காக நிற்கிறதுனால சில எதிர்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு, அது நிமித்தம் சில சோர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். கர்த்தருக்காக நிற்கிறதுனால சில எதிர்ப்புகள் வருது. எனக்கு சில ஆஃபீஸில் சில எதிர்க்கிறாங்க, அல்லது காலேஜில் சில பேர் எதிர்க்கிறாங்க, அல்லது சொந்த குடும்பத்திலே எதிர்க்கிறாங்க. சில வேளையில் அந்த சூழ்நிலைகளை நம்ம சந்தித்து கொண்டு இருக்கிறோம் பாருங்களேன். இதன் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சிடும். ஆனால் தேவன் விரக்தி ஆவியும் கத்த ஆண்டவர் முறிந்து விட பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்காக நிற்கிற எதிர்ப்புகள் வருது, அது நிமித்தம் உங்கள் வாழ்க்கை விரக்தி அடைகிறார். அது நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போயிருங்களா, தேவன் அதை அப்படியே விடவே மாட்டார். அல்லேலூயா. நாம் பார்க்கிறோம், இவன் கர்த்தருக்காக நின்னதுனால்தான் அவன் இசபேல் சொல்கிற அந்த இசபேல் என்ன அந்த ஸ்திரீ சொல்கிறா, அவன் நாளைக்கு இந்த நேரத்தை எரியான்னு உயிரோடு இருக்க மாட்டான்னு சொல்லி சில எதிர்ப்புகள் வந்தபோது அவன் சோர்ந்து போயிடுறான், விரக்தி அடைஞ்சிடறான். அதே மாதிரி தனிமைகள், சில வேளையில் சில ஆவிக்குரிய காரியங்களில் நம்ம வரும்போது நம்ம மட்டும் தான் தனியாக நிற்கிறோம். சில வேளையில் இந்த எலியா சொல்லும் போது நான் மட்டும் தான் இருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்ய பலிபீடத்தில் உடைச்சிட்டாங்க, நான் மட்டும் தான் இப்போ தனியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு தன்னுடைய தனிமை நிமித்தம் வாழ்க்கையில் விரக்தியை பார்க்குறோம். ஏன்னா இவ்வளோ பேர் நம்ம இவ்வளோ காரியத்தை செய்தோம், ஆனால் யாரும் நமக்கு சப்போர்ட்டாக நிற்கலையே. சில வேளை அப்படி தான் நம்ம நினைக்கிறோமா, இவங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், ஆனால் இவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக நிற்க மாட்டுறாங்களே. சில ஆவிக்குரிய காரியங்களில் சில தனிமைகள் நம்முடைய வாழ்க்கையில், அல்லது ஆவிக்குரிய காரியங்கள் இன்னும் சில வேளை தனிமைப்படுத்தப்படுகிறோம். ஆஃபீஸ்லையும் சரி, கூட்டணும் சரி, சில வேளை நம்ம ஆவிக்குரிய காரியம் சொல்கிறதுனால நம்ம தனிமைப்படுத்தப்படுகிறோம். நம்ம காரியங்களை மாறு, சில தனிமைகளை சந்திக்க, சில ஆவிக்குரிய காரியங்களை நான் எழும்பும்போது நான் மட்டும் தான் நிற்கிறேன், மற்றவங்க யாரும் நிற்க மாட்டேன்றாங்க. அந்த ஒரு தனிமை, அல்லது நான் ஆவிக்குரிய காரியங்கள் தான் என்னை தனிமைப்படுத்துகிறாங்க. அந்த சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அது நம்ம விரக்தி அடை செய்கிறது. நான் கர்த்தருக்காக நிற்கிறோம், ஆனால் நம்ம தனிமைப்படுத்துகிறாங்களே, நம்ம தனியாக விட்டுறாங்களே என்ற அந்த விரக்தியான நம்ம வாழ்க்கையில் காணப்படலாம். இந்த எலியாவின் வாழ்க்கையில் தான் இவ்வளோ பெரிய காரியம் செய்தேன், ஆனால் ஒத்தாள் கூட இப்போ என்ன செய்யலை, என்ன எனக்கு நிற்கலை, நான் தனியாக தான் இப்போ நின்று கொண்டு இருக்கிறேன். அப்படியே அவன் வாழ்க்கையில் காணப்படுகிற தனிமைகள், சில ஏமாற்றங்கள். வாழ்க்கையில் நான் இவ்வளோ பெரிய காரியம் செய்திருக்கிறேன், அதனால ஜனங்கள் மாறிடுவாங்க, தேசம் மாறிடும், சூழ்நிலை மாறிடும் அப்படின்னு நினச்சவன் அவன் வாழ்க்கையில் ஏமாற்றம். சில பேர் நம்முடைய வாழ்க்கையில் கூட சில ஏமாற்றங்கள் இருக்குல்ல. இவங்க மாறிடுவாங்கன்னு எதிர்பார்த்து கொண்டு ஜெபம் பண்ணுறேன், ஆனால் மாற மாட்டேன். இந்த காரியம் மாறிடும், என் வாழ்க்கை இந்த காரியம் மாறணும் ஜெபம் பண்ணுறேன், ஆனால் குடும்பத்தில் இந்த காரியம் எனக்கு மாற மாட்டேங்குது. சில ஏமாற்றங்கள். அதற்காக நான் எவ்வளோ பிரயாசப்படுறேன், அதுக்காக நான் உபவாச ஜெபம் பண்ணியிருக்கிறேன், அதுக்காக எவ்வளோ நான் ஜெபித்துக்கணும், இரவும் பகலாக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுறேன். ஆனாலும் நான் என்ன செய்ய, எதிர்பார்த்த காரியங்கள் மாறலைன்னா, எதிர்பார்த்த காரியம் மாறவில்லைனால என் வாழ்க்கையில் நான் ஏமாற்றேன். என் வாழ்க்கையில் ஏமாற்ற நிமித்தம் காணப்படுகிற விரக்தி கர்த்தர் அதை முறிந்து விட பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விரக்தி, சில வெறுப்புகள், சில பார்க்கும்போது சில வெறுக்கிறாங்கப்பா, எப்போ பார்த்தாலும் இதே பேசுறதுனால சில வெறுப்பு, சில வேலையில் நம்ம ஜனங்கள் வெறுக்க ஆரம்பிச்சிடறாங்கப்பா. சில வெறுப்பு, இந்த எலியா அப்படி செய்ததுனால அவனை வெறுக்க ஆரம்பிச்சிடறாங்க. சில வெறுப்புகள் உண்டாகிறத பார்க்கணும். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் இந்த குறிப்பாய் இந்த ஆவிக்குரிய காரியங்களிலே சில விரக்தியை நம்ம
சந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை இனிமேல் சந்தித்தாலும் விசுவாசிங்க, கர்த்தர் அதை முறிந்து விழ பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே. கர்த்தர் அது முற்றிலுமாய் அது மறுபடியும் எழுந்து கிரியை செய்யக்கூடாத அளவுக்கு கர்த்தர் அதை முறிந்து விழ பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இந்த எலியாவின் வாழ்க்கையில் பார்க்கும்போது எது நிமித்தம் அவன் வாழ்க்கை அந்த விரக்தி அடைஞ்சானோ அது முழுதுமாய் ஆண்டவர் முறிந்து விட. என்ன அந்த எசேபேலை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? கொன்று போடுகிறத வாழ்க்கைமா அவன் வாழ்க்கையில் பார்க்குறோம். அந்த சூழ்நிலையை பார்க்குறோம். எது நிமித்தம் அது விரக்தி அடைஞ்சானோ கர்த்தர் அதை முதுகுமாய் முறிந்து விட பண்ண. அதற்கு இந்த விரக்தியாவையும் முறிந்து விட பண்ண கர்த்தர் என்ன செய்தால் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா? 1 தாங்கினார், 2 பலப்படுத்தினார், 3 தைரியப்படுத்தினார், 4 வழிநடத்தினார், 5 பராக்கிரம் செய்தார். ஹல்லேலூயா. பார்க்கிறோம் அந்த விரக்தி அடைந்த அந்த காரியமெல்லாம் முறிந்து விட ஆண்டவர் அவனை தாங்குகிறான். அங்கே ஜெபித்த போது நான் முற்பதாக காரியம் நான் நல்லவன் நல்ல என்னை எடுத்துக்கொள்ளும் அந்த சூழ்நிலையில் ஆண்டவனை என்ன அவன் என்ன ஜெபம் பண்ணானோ உடனே கர்த்தர் அவனுக்கு பனுத்துரை தந்தார். ஹல்லேலூயா. அவனோடு பேசுகிறார். அந்த சூழ்நிலையில் அவன் அப்படியே போக தாங்குகிறத கர்த்தர் உங்கள் ஆவிக்குரிய காரியங்களிலே கர்த்தர் உங்களை தாங்குவார், உங்களை அப்படியே விட மாட்டார். ஹல்லேலூயா. எந்தெந்த காரியங்களையும் செய்து உங்களை தாங்கணுமோ தேவன் அது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தாங்குவார். ஹல்லேலூயா. 2வது பார்க்கிறோம், அவனை பலப்படுத்தினான். என்ன? அப்பமும் தண்ணீரும் ஆண்டவர் கொடுக்கிற பார்க்கிறோம். அப்பமும் தண்ணீர் அங்கே நான் பார்க்கிறோம். அப்பம் என்று சொல்லும்போது தேவனுடைய வசனம், தண்ணீர் என்று சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர். ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் விரக்தி அடையாதபடி கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய வசனங்களை தருவார், வேண்டிய அபிஷேகத்தை காண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனை பலப்படுத்துகிறத இங்கே நம்மளால் பார்க்க முடியும். 3 அவனை தைரியப்படுத்தினான். இல்லை நான் மீதி 7000 பேரை நான் வச்சிருக்கிறேன் என்று அவனை ஆண்டவர் தைரியப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழங்கால் படியில் முத்தம் கொடுக்காத 7000 பேரை நான் என்ன செய்திருக்கிறேன்? நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அது எதை காட்டுகிறேன்னா நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆவிக்குரிய கிருபைகள், வரங்கள், வல்லமைகள். தேவன் நம்மளுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை தருவார். அல்ல இன்னும் சொல்ல போனார் சில ஆத்துமாக்கள் ஆண்டவர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட ஆசை நன்மைகளை அதெல்லாம் தந்து அவன் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வரங்களை தருவார், ஆவிக்குரிய வல்லமையை தருவார், ஆனால் ஆத்துமாக்கள் தருவார். இன்னும் நான் சொல்ல போனால் சில ஆவிக்குரிய அனுபவங்களையும் கத்த தருவார். ஹல்லேலூயா. இதெல்லாம் தந்து இதெல்லாம் தந்து ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை தைரியப்படுத்த நீ தனியாக இல்லை, உனக்குன்னு நான் 7000 பேர் என்ன செய்திருக்கிறேன், மீதியாக வைத்திருக்கிறேன் என்று அவனை தைரியப்படுத்திட பார்க்கிறோம். 4வதாக வழி நடத்தினான். அவன் அந்த நிலையில் இருக்காதபடி அந்த கால தேவன் அவங்களை வழி நடத்தினான். தேவங்க ஆவிக்குரிய ஜீவித்தில் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அடுத்து நீங்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவை பார்க்க அடுத்து அவன் என்னென்ன செய்ய வேண்டுமோ கர்த்தர் அவனுக்கு வரிசையாக சொன்னீங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். அவன் அடுத்தது அவன் என்னென்ன செய்யணும் கர்த்தர் அவனை வழி நடத்துகிறத இங்கே நம்மளை அது போல் உங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அடுத்து நீங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தை முன்னேறுவதற்கு வளர்வதற்கு அடுத்தடுத்து உங்களுக்கு என்னவோ கர்த்தர் உங்களை வழி நடத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக பராக்கிரம் செய்தான்.
உங்களுக்கென்று உங்கள் வாழ்க்கையில் எழும்பி ஆண்டவர் உங்களை விரக்தி அடைய முறிந்து பண்ணுகிற விரக்தியாகவும் முறிந்து விட பண்ணுவதற்கு கர்த்தர் பராக்கிரமம் செய்வார். ஹல்லேலூயா. என்ன சத்துருடைய வல்லமைகளை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். ஹல்லேலூயா. சத்துருக்களை மேற்கொள்ள வல்லமையை தருவார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவித்தில் உங்களை விரக்தி அடைய பண்ணுகிற பிசாசினுடைய தந்திரங்கள், பிசாசினுடைய வல்லமைகள், பிசாசின் கண்ணிகள் எல்லாம் நீங்கள் மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் பராக்கிரமம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அதுக்கேற்ற வல்லமையை அந்த பிசாசை மேற்கொள்வதற்கு, அந்த அந்தகால வல்லமையை மேற்கொள்வதற்கு, வான மண்டலங்கள் பொல்லாத ஆவிகளை மேற்கொள்வதற்கு ஏற்ற வல்லமை ஆண்டவர் தருவார். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் பராக்கிரமம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லாமே. தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை இந்த மாத ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். நீங்கள் கர்த்தர் அது செய்து உங்கள் விரக்தி அடைய பண்ணுங்க, உங்கள் விரக்தி அடைய பண்ணுங்க, யாவையும் முறிந்து விட பண்ணி தேவன் உங்களுக்கு ஆவிக்குரிய காரியங்களில், உங்கள் ஊழியத்தின் காரியங்களில் கர்த்தர் உங்களை எழும்பி ஆண்டவர் நிமிர்ந்து நிற்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்களோ முறிந்து விழுந்தால் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். முறிந்து விட பண்ணுகிறவர் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வாழ்க்கை எந்தெந்த முறிந்து விட பண்ண வேண்டுமோ கர்த்தர் அதை செய்ய போகிறார். விக்கனம் யாவையும் முறிந்து விட பண்ணுகிறவர், விசனம் யாவையும் முறிந்து விட பண்ணுகிறவர், விரக்தி யாவையும் முறிந்து விட பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ரபா ஷாலா துராபா கராதியாந்தரா ஓராபாலா துராபாலா ஷபாரா துராபா. அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழும்பி நிமிர்ந்து நாங்கள் எழுந்தோம், நிமிர்ந்து நிற்கிறோம். ரீபா ஷபாரா பாலா துராபா ஓராபாலா துராபாலா தியாந்தராபா கபாரபாரபாரபா ஓரியாந்தாடாலா துராபா ஷபரபா. அப்படியே இந்த அப்படியே இந்த ஜபிக்கும் போதே நம்ம எல்லாரும் சொல்லாம அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முறிந்து விட பண்ணுகிற தேவன், முறிந்து விட பண்ணுகிற தேவன், உங்களை எதிர்த்து நிற்கிற காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் முறிந்து விட பண்ண போகிறார். உங்களை எழும்பி நீங்கள் எழுந்து நிமிர்ந்து கர்த்தர் நிற்க பண்ண போகிறார். ரபா ஷாலா தாரா பாபா ஓராமாலா தாடாலா தோராமா கரா தியாந்தரா ஓராபாலா தோராபாலா ஷபராபா. நீங்க எழுந்து நிமிர்ந்து நிற்க போறீங்க, நீங்க எழுந்து நிமிர்ந்து நிற்க போறீங்க, நீங்க எழுந்து நிமிர்ந்து நிற்க போறீங்க. கர்த்தர் அதுக்கு உங்க வாழ்க்கையில சுற்றி இருக்கிற காரியத்தெல்லாம் கர்த்தர் முறிந்து விட பண்ண போகிறார். கர்த்தர் முறிந்து விட பண்ண போகிறார். ரபா ஷாலா தாரா பாலா தோராமா கபாரா தோரா பாராபா ஒராபாலா தோராலா. நம்முடைய ஆசீர்வாதம் இப்போதே ஆண்டவரே, அந்த அபிஷேகம் இப்போதே ஒவ்வொரு மேலே இறங்கட்டும். அந்த அபிஷேகம் ஒவ்வொரு மேலே இறங்கட்டும். ரபா காரா தோராபா ஒராபாலா தாராலா தோராமாரா காபா பாபா ஒராபாலா தோரா. ஓ அந்த கிருபை, அந்த கிருபை, அந்த கிருபை, அந்த கிருபை, அந்த கிருபை, அந்த கிருபை, அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகம், அந்த வல்லமை, அந்த வல்லமை, அந்த வல்லமை, அந்த வல்லமை, 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 எழுந்து நிமிர்ந்து நிற்கிற வல்லமை, எழும்பி நிமிர்ந்து நிற்கிற வல்லமை, எழுந்து நிமிர்ந்து நிற்கிற வல்லமை, அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகம், அந்த வல்லமை, அந்த கிருபை, அந்த ஆசீர்வாதம், இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய ஆசீர்வாதம், இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாதத்தின் அபிஷேகம், இந்த தீர்க்க தரிசனத்தின் ஆசீர்வாதத்தின் அபிஷேகம். ஓ ரீமா
ரிபாரா துரா கபா ரீ ராஹா தி கரா துரா கபா உரா கபா உரா தீரா துராபா உராபா உராபா தீர்க்க தரிசனத்தை உராபா ஆசீர்வாதத்தின் அபிஷேகம் உராபா உங்க மேல கர்த்தர் ஊற்றுகிறார். அந்த அபிஷேகத்தை ஊற்றுகிறார். உங்க மேல அந்த அபிஷேகத்தை வைக்கிறார். ஓ ரபா ஷபா உராபா கபா. தேவ சபையே நீ எழுந்து நிமிர்ந்து நிற்பாய். தேவ சபையே நீ எழுந்து நிமிர்ந்து நிற்பாய். தேவ சபையே நீ எழுந்து நிமிர்ந்து நிற்பாய். ராபா ஷபராபா. உனக்கு எதிராக இருக்கிறதோ, உனக்கு எதிராக நிற்கிறதோ முறிந்து விட பண்ணுவேன். உராபாபா உராபாலா துரா ஷியா கரா துரா கபரா பாரா 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 பாரா. ஓ நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் வாக்குத்தத்தத்தை எங்க ஒவ்வொரு பேரிலும் நிறைவேற்ற போகிறீங்க. எங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவேற்ற போறீங்க. குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிறைவேற்ற போறீங்க. எங்க வீட்டில் அதை நிறைவேற்ற போறீங்க. எங்க சபையில எங்க ஊழியத்தில் நிறைவேற்ற போறீங்க. எங்க ஆவிக்குரிய ஜீவித்தில் எங்க ஊழிய காரியத்தில் நிறைவேற்ற போறீங்க ஆண்டவரே. ஓ ரிபாலா தாரா பாபா பாபா பாபா. ஓ ரபாலா துரமாலா ஷகா தாடா காபா. ஓ ரபாலா துரபா ரீபா குறிப்பா ரீபாலா ஷபாதியாந்தரா. கர்த்தர் ஆவிக்குரிய ஜீவித்தில் இருக்கிற அந்தகார வல்லமைகள், வாழமட பொல்லாத ஆவிகள், விசுவாசின் வல்லமையெல்லாம் மேற்கொள்ள பண்ண போகிறார். அதெல்லாம் ரபா ஷலா துரா முறிந்து விட பண்ண போகிறார். எல்லா அந்தகார வல்லமைகள், எல்லா விசுவாசின் தந்திரங்கள், விசுவாசின் கண்ணிகள் ரபா எல்லாம் முறிந்து விட பண்ண போகிறார். ரபா லா டா 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 டா. ஓ ரபா லா டா டா கபா உராபா கபா உராபா ஷா டா டா ரா கரா துரா கபா உராபா. ஓ ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம் நீ எழுப்புதல் அடையத்தக்கதா. ஒரு ஆணித்தரமான எழுப்புதல் உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் உண்டாகத்தக்கதா. அந்த வல்லமை, அந்த அபிஷேகம், அந்த கிருபை, அந்த அக்கினி right now. Fire அந்த அக்கினியும் மேல உராபாலா டாடாலா துராமா மாமாயா கராத்யான். ஆண்டவரே எங்க வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கை, ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், முதியோர்கள் எல்லாருடைய வாழ்க்கையில், எல்லாரும் குடும்பத்தையும் எங்கள் சபையிலும் ஊழியங்களிலும் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்க. ஆண்டவர் அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். பார்க்கிற கேட்கிற ஆண்டவர் ஒவ்வொருக்கும் கர்த்தரை நிறைவேற்ற போகிறீங்க ஆண்டவர். அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. துதிகான மையமையுமே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதங்களோடு இருப்பா. இப்போது